உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. Very good morning, friends. Today we'll start with polity orientation, polity test orientation. So in this session, we're going to discuss how to approach polity. என்ன மாதிரி strategies யூஸ் பண்ணலாம், எப்படி polity question paper ப்ரிப்பேர் பண்ணுறது, லாஸ்ட் இயர் PYQஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, என்ன மாதிரி கண்டென்ட்லேருந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு, PYQ அனாலிசிஸ், அப்புறம் டெஸ்ட் 1க்கு என்ன நம்ம சிலபஸ் வச்சுருக்கோமோ அதை எப்படி குயிக்காக ரிவைஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஏரியாஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த செஷனோட மெயின் ஐடியா. ஸ்ட்ராட்டஜி கம் PYQ கம் ரிவிஷன் கிளாஸ் ஓரியன்டேஷன். இதே மாதிரி டெஸ்ட் 2க்கும் இருக்கும். ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ அகெயின் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் 10 years என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2024 எப்படி இருந்திருக்கு, 25 எப்படி இருந்திருக்கு, என்ன ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணோம், என்ன மாதிரி புக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு பாலிட்டிக்கு ரொம்ப ரிலவெண்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புக் சோர்ஸே பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த புக் சோர்ஸில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் புக் போகிறதுக்கு முன்னாடி பேசிக் NCERT ரிவைஸ் பண்ணி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஆவரேஜாக பாலிட்டியில் ஒரு 16 to 18 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, லெட்ஸ் சே சம் 3 to 4 கொஷின்ஸ் ரெக்வயர்ஸ் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா கொஷனுக்குமே கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி NCERTs படிச்சுட்டு போகிறப்போ சர்டன் கொஷின்ஸ்லாம் உங்களால் ரொம்ப அழகாக அட்டன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லிபர்ட்டினா என்ன, ஓகே, பேசிக்லி வாட் இஸ் அ கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இந்த மாதிரி ரொம்ப ஃபேக்சுவல் இல்லை கான்செப்ஷுவல் கிளாரிட்டி பேஸ்டு கொஷின்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணோம்னா உங்களுக்கு NCERT பேக்கிங் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் லக்ஷ்மிகாந்தில் இல்லவே இல்லை, பட் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்கில் இருக்குது. ஓகே, கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஜுடிஷியரி பற்றி சொல்லியிருப்பாங்க, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுதான் பேஸ் நம்மளுக்கு. யூ கேன் ஸ்டார்ட் வித் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப். அது 7th 8th புக்ஸ் ரொம்ப பேசிக், அது நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா கூட, பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் கிளாஸ் 9 டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 1 அண்ட் கிளாஸ் 10 டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2. ஜஸ்ட் குவிக் ரீட். பட் யூ கேன் ரீட் அபவுட், ஐ மீன் டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. தே டாக் அபவுட் திஸ் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்குது, ஸ்டேட்னா என்ன, சென்ட்ரல் லோட் என்ன, ஃபெடரேஷனா என்ன, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயம்லாம் பேஸ்லாம் அதில் இருக்குது. அண்ட் அகைன் கான்ஸ்டியூஷன் நெட்வொர்க்கும் நல்ல புக்கு. ஒரு லக்ஷ்மிகாந்த் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மஸ்ட் ஈவன் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி கூட ரிவைஸ் பண்ணோம்னா கான்ஸ்டியூஷன் நெட்வொர்க் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். திஸ் புக் இஸ் வெரி நெசசரி, ஐ வுட் சே. ஓகே, கண்டிப்பாக படிக்கணும். கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஜுடிஷியரி, நான் சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், எலெக்ஷன்ஸு, கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அதில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆப்வியஸ்லி இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லார் கையிலையும் இருக்க ஒரே புக்கு லக்ஷ்மிகாந்த், த பேசிக் புக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்டுமே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுது. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாஸ்ட்ல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் என்ன, எலெக்ஷன்ஸில் என்னென்ன நியூவான்சஸ் இருக்குது, RPA பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, ஸ்டேட் பார்ட்டினா என்ன, நேஷனல் பார்ட்டினா என்ன, அதில் ஆரம்பித்து அப்படியே கான்ஸ்டியூஷனோட எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல்ஸு, யூ ஸ்டார்ட் வித் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப்பு, பார்லிமெண்ட்டு, லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆர் லோக்கல் எலெக்ஷன்ஸ் லைக் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாமே கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஹோல்சம் புக்கு. பட் அதுலேயும் லக்ஷ்மிகாந்த்லையும் எந்தெந்த ஏரியாஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ லக்ஷ்மிகாந்த் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஃப்ளோவில் பார்க்குறப்போ நம்ம இன்னைக்கு டெஸ்ட் 1க்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதில் என்னென்னலாம் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். பட் நான் சொன்ன மாதிரி சில ஏரியாஸ்லாம் கண்டிப்பாக மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSP, பார்லிமெண்ட் இருக்குது, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இது எல்லாமே கன்ஃபார்மாக ரொம்ப ஃபேக்சுவலாக இப்போலாம் ரொம்ப ஃபேக்சுவலாகவும் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, பாலிட்டியில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, சில கொஷின்ஸ் கொஞ்சம் புதுசாக கேட்க ட்ரை பண்ணுறாங்க, புது ஏரியாஸ்லேருந்து. நம்ம எல்லாமே படிக்கிற ஏரியா தான், ஆனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ அதிலலாம் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாலிட்டிக்னு ஒரு புக் லிஸ்ட் இருக்கப்போ உங்கள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். NCERTs ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக். இதுக்கப்புறம் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க? ஹிந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஹிந்து தான். சில பேர் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம், பட் ஹிந்து இஸ் அ வெரி குட் சோர்ஸ். ஓகே, ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புது லாஸ் என்னென்ன டிராஃப்ட் லாஸ் வந்திருக்கு, இல்லை என்ன லாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, எது பில்லாக இருக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் ஜுடிஷியல் நடக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயமும் வந்துடும். ஓகே, ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு, நேஷனல் இஷ்யூஸ், ஸ்டேட் இஷ்யூஸ் எல்லாமே வந்துடும்.
ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ்னா இந்த பேப்பர் தான். அதுலேயும் ஐ வுட் சஜஸ்ட் த ஹிந்து தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பில்ஸு, ஆக்ஸு, அதுக்கப்புறம் ரைட்ஸ். நம்மளோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ்ன்னு ஒரு வேர்ட் இருக்கும் ப்ரிலிமினரி சிலபஸில். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது, ட்ரைபல் ரைட்ஸ், உமன் ரைட்ஸு, மற்ற எல்லா செக்ஷன்ஸோட டிஃப்ரெண்ட் ரைட்ஸை பற்றி அவங்க நிறைய என்னென்ன நியூஸ்லாம் வருது அது எல்லாமே கவர் ஆகும். ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸு, பேக்வர்ட் கிளாஸஸ்ஸு, லிங்குவிஸ்டிக் குரூப்ஸு, இந்த மாதிரி எல்லாருக்கான ரைட்ஸ் இஷ்யூஸை பற்றியும் இங்கே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்க முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி ரிலவென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கவர்னர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவர்னருக்கு என்ன பவர் இருக்குது, பிரசிடென்ட்க்கு என்ன பவர் இருக்குது. தட் வாஸ் அப்படியே ரெப்ளிகா, ஏதோ ஒரு ரெப்ளிகா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க டசல் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கவர்னர். அதை வந்து அப்படியே ஒரு கொஸ்டினாக எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஈவன் பாலிட்டியில் ஸ்டாட்டிக்காக வர கொஸ்டின் கூட கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு இம்பாக்ட் இருக்கு தான் செய்யும். அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்டாட்டிக், இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த புக். கவர்னரோட ரோல் என்ன, கவர்னருக்கு என்ன மாதிரி பவர்ஸ் இருக்கு, ரெண்டாவது பிரசிடென்ட்க்கு என்ன மாதிரி பவர்ஸ் இருக்கு, 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் த கொஸ்டின் இஸ் அ பியூர்லி ஸ்டாட்டிக் கொஸ்டின் டைரக்டா. ஆனால் அந்த கொஸ்டின் வரதுக்கு காரணம் என்னன்னா அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி லோக்பால் பத்தி கேட்டிருப்பாங்க, அகைன் லோக்பால் வாஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ நீங்க நியூஸ் பேப்பர் நல்லா படிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரஸ்டபிளான ஒரு மேகசின் ஏதாவது நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த மேகசின் ஃபாலோ பண்ணி யூ கேன் ரிவைஸ் இட். ஸோ இது மஸ்ட். ஓகே, அலாங் வித் that PYQ, you have to do PYQ analysis. ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் ஒரு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இல்லை ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் சொல்லியிருக்கிறது ஒரு அவுட்லைன் தான். பட் as we go into the classes, as we go deeper, நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஃபைன். ஓகே, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரஃபாக பார்த்தீங்கன்னா 16, 14, 13, 17லாம் பார்த்தீங்கன்னா 22 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அகெயின் 15, 17, 15, 15, 2024ல ஒரு 18 கொஸ்டின்ஸு, 2025ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு 14 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பியூரா பாலிட்டி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு. ஓகே, ரஃபாக ஒரு 17 கொஸ்டின்ஸ். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 20 கொஸ்டின்ஸ் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய சங்க். பாலிட்டியில் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கரெக்டாக போட்டாலே உங்களோட ப்ராபிலிட்டி ஆஃப் கிளியரிங் த எக்ஸாம் இஸ் வெரி ஹை. அதே மாதிரி இதில் மிஸ்டேக் பண்ணால் த ப்ராபிலிட்டி ஆஃப் நாட் கிளியரிங் த எக்ஸாம் இஸ் ஆல்சோ வெரி ஹை. ஸோ வெரி ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் இந்தியாவில் போன வருஷம் ஒரு ரஃபாக 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின் 0 கொஸ்டின். ஓகே, மேபி ஏன்ஷியன்ட் மெடிவல் நிறைய கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் பாலிட்டி அப்படி இல்லை. மினிமம் 14, 15 கோஸ் அப் டு 18, 20 ஆல்சோ. சில கொஸ்டின்லாம் ஆட் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால 17 கொஸ்டின் சொல்கிறேன். பட் ரஃப்லி ஒரு 18 to 20 கொஸ்டின்ஸ் வருஷம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ பாலிட்டியை நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு 30% ஆஃப் த சிலபஸை முடிச்ச மாதிரி தான். 30% ஆஃப் த எக்ஸாம்க்கு ரெடி ஆகிட்டீங்க ஜிஎஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரஃப் அனாலிசிஸ் ஃபைன். இது நம்மளோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரஃபாக கொடுத்துருக்கேன். அப்படியே சிலபஸ் இருக்கிறது தான். இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், என்ன மாதிரி பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குது, பஞ்சாயத்தி ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட்ஸ் இஷ்யூஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய டாபிக்ஸ் போட்டு லக்ஷ்மிகாந்தில் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம், என்சிஆர்டிஸ்லையும் படிச்சுட்டு இருக்கோம். அதை வந்து நான் அகெயின் டெஸ்ட் 1க்காக நான் திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் 1க்கு என்ன ஸ்ப்ளிட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் டெஸ்ட் 1ஓட நம்மளோட சிலபஸ். ஃபைன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸில் ஆரம்பிச்சு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இந்த டெஸ்ட்டுக்கு, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லாம் டெஸ்ட் 2க்கு வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரு மிக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா இதை கடைசி வரைக்கும் நம்ம கடைசியாக தான் படிப்போம். இந்த கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே படித்து நிறைய டைம் ரிவைஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் படிச்சிருவோம், டெஸ்ட் 2ல நான் கான்ஸ்டியூஷன். பட் ஒரு கம்பேரிசன் இருக்கும். கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கு என்ன மாதிரி சேர் இருக்குது, ஐ மீன் அந்த போர்டு இருக்குது, எத்தனை மெம்பர்ஸ், என்ன ஆர்டிக்கிள், என்ன பவர்ஸ், ரிமூவல் எப்படி, ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் அதுவும் படிக்கிறப்ப கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கணும். பட் ரெண்டுமே ஒரே டெஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதனால் பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைன். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு டாப்பிக்லையும் என்னென்ன ஏரியாஸ் நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணோம், அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லாஸ்ட் இயர் 2025 கூட PYQs கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, கொஞ்சம் பார்த்துட்டு
மிக்ஸ் ஆஃப் PYQs அண்ட் தென் சிலபஸ் அப்படி மாற்றி போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லோக்பால் பற்றி கேட்டிருக்காங்க. த பவர் ஆஃப் லோக்பால் அப்ளைஸ் டு பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா பட் நாட் டு த இந்தியன் பப்ளிக் சர்வன்ட்ஸ் போஸ்டட் அவுட் சைட் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், த சேர்பர்சன் ஆர் மெம்பர் ஷல் நாட் பி a member of parliament or a member of legislature of any state or union territory and only the chief justice of India, whether incumbent or retired, has to be the chairperson. Second, the chairperson or a member shall not be a person of less than 45 years of age on the date of assuming as office as chairperson or whatever it is. Fourth, the Lokpal cannot inquire into the allegations of corruption against Prime Minister of India. So 4 options இருக்கு. நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, but can you tell me என்ன ஆன்சர் இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? 1 and 4. Okay. None of the above. Okay. 4 statements இருக்கு. 1 and 4 சொல்றீங்க. None of the above. ஏன் none of the above? ஏன் 1 and 4? கொஸ்டின் படிச்சதுன்னா ஞாபகம் இல்லை. அந்த ஒன்லி அந்த ஒரு ஹிஸ்ட்ரி மேடம் இன்வைட் பண்ணுவோம் சார், அதை வச்சு இந்த கொஸ்டின் ஒன்லி. ஓகே ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஓகே, அவங்க ஹிஸ்ட்ரி மேத்தில் ஸோ அதை இது கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஷன் பார்க்குறேன் 4 ஒரு கரெக்ட் இந்த மாதிரி ஸோ அதெல்லாம். ஓகே ஓகே. ஸோ ஆனால் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கப்போ நன் ஆஃப் த அபவ் அவ்வளோ ஈஸியாக வரும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்த கொஸ்டினை சப்ஜெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ இவ்வளோன்னு தான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, பட் ஆனால் இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அதான் விஷயம். நன் ஆஃப் த அபவ் வரதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ். 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 2னா பரவாயில்ல, 3னா ரொம்ப கம்மி. 4 இருக்கப்போ நன் ஆஃப் த அபவ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்போ சரி, நீங்கள் சொன்னது 1 and 4 சொல்லியிருக்கீங்க. ஓகே, செகண்ட் ஏன் இல்லைன்னா ஒன்லின்ற ஒரு வார்த்தையை வச்சு சொல்கிறீங்க. இதெல்லாம் பழைய டெக்னிக்கு. ஆனால் ஒன்லி எந்த அளவுக்கு அந்த ஆன்சரில் கண்டெக்சுவலாக வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சேர்பர்சன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ லெஜிஸ்லேச்சரோ இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிர்த்து தான் லோக்பாலே வைக்கிறோம், அதனால கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டாங்க. ஒன்லி த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வெதர் இன்குமெண்ட் ஆர் ரிட்டையர்ட் has to be the chairperson. ஒரு வருஷத்துக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸோ 2 சீஃப் ஜஸ்டிஸோ ரிட்டையர் ஆகும். அப்படி பார்க்குறப்போ லோக்பாலுக்கு வருஷம் அவங்கள சப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நேஷனல் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, அதுக்கெல்லாம் மேண்டேட்ரி. அப்படி இருக்கப்போ ஒன்லி சீஃப் ஜஸ்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த ஆங்கிள் பார்க்குறப்போ ஒன்லி கரெக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ நீங்க சொன்ன 4th, லோக்பால் cannot inquire into the allegations of corruption against the sitting prime minister. ஏன் அப்படி இருக்காதுன்னு சொல்றீங்க? பிரைம் மினிஸ்டருக்கு எதிர்த்து லோக்பால் பாஸ் பண்ண முடியாதுட்டு. லோக்பாலோட ஐடியாவே என்ன? யாரெல்லாம் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக பண்ணணும். பிரைம் மினிஸ்டருக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இருக்கு இல்லையா? ஓகே, நீங்கள் பழைய கேசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கோல் ஸ்கேம், பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் மேலே அந்த ஸ்கேம் வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ அப்புறம் ரஃபேல் ஸ்கேமும் மோடிஜி மேலே வச்சுருந்தாங்க சிட்டிங் பிரைம் மினிஸ்டர். அதுக்கு முன்னாடி போஃபோர் ஸ்கேண்டல், ஐ திங்க் ரஃப்லி ராஜீவ் காந்தி டைமில். ஸோ அப்போ எல்லா டைம்லையுமே பிரைம் மினிஸ்டர் மேலே இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் வருது. அதை லெஜிஸ்லேச்சர்லையும் பேசியிருக்காங்க, பார்லிமெண்ட்லையும். அப்போ அவங்களுக்கு எதிராக மூவ் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம். யாருக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்குது? நீங்கள் ரொம்ப தரவாக படிக்கலாலும் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தை படிச்சு பார்க்குறப்போ ஒரு 2 பேருக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கு தான் ரொம்ப அதிகம். யார்? பிரசிடென்ட். 2வது கவர்னர். அவங்க மேலே நீங்கள் கிரிமினல் கேஸே கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த பொசிஷனுக்காக இந்தியாவிலே ஹையஸ்ட் ஆஃபீஸ், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்ற ஒரு காரணத்துக்காக அவர் ஆஃபீஸில் இருக்கிறப்போ அவர் மேலே அந்த கிரிமினல் கேஸ் வர. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் இம்யூனிட்டி இருக்குது, இவங்களுக்கு அந்த இம்யூனிட்டிலாம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போது 4th ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகே, ஸோ இதுவும் தப்பு. அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The power of Lokpal applies to public servants of India but not to the Indian public servants posted outside India. இந்தியாவுக்கு வெளியில் யாரெல்லாம் போஸ்ட் ஆயிருப்பாங்க? டிப்ளமேட்ஸ், IFS ஆஃபீஸர். அவங்களுக்கு மேலே லோக்பால் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். அப்போ நாட் டு த இந்தியன் பப்ளிக் போஸ்ட் அவுட் சைட்னா அதுவும் தப்பு. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது? பர்சனல் மெம்பர்ஸ் ஷல் நாட் பி லெஸ் தென் 45 years ஆஃப் ஏஜ். இது எலிஜிபிலிட்டியில் கொடுத்துருக்கு. இது மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 3A 3 ஒன்லி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் கொஞ்சம் பொறுமையாக. ஸோ இந்த கெப்பாசிட்டி எப்படி வரும்னா நம்ம திரும்ப கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறப்பையும் அதே மாதிரி PYQஸை நல்லா அனாலிசிஸ் பண்ணிட்டு போகிறப்போ அந்த ஒரு ஐடியா வரும். ஸோ எல்லாமே சின்ன விஷயம் தானே. பப்ளிக் சர்வெண்ட்னு வந்தாலே அவர் லோக்பால் கிட்ட தான் வரணும். அது என்ன IAS ஆஃபீஸர் மட்டும் பண்ணலாம், IPS ஆஃபீஸர் பண்ணலாம், IFS ஆஃபீஸரை விட முடியுமா? வாய்ப்பே இல்லை.
அங்கேயே முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான், நிறைய பாடிஸ்க்கு அவர் ஹெட் பண்ணுறாரு. அதனால இதுக்கு அவர் மட்டும் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் கேன் பி த சேர்பர்சன். இது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன், எலிஜிபிலிட்டி ப்ரொவிஷன். அதே மாதிரி cannot against the prime minister. அது தப்பு. ஓகே, this is how we approach this question. ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகே, இது லாஸ்ட் இயர்லுக்கு வந்த கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். ஆனால் லோக்கல் நியூஸ்ல வந்ததுனால இந்த கொஸ்டின் அப்படியே திருப்பி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அகைன் திஸ் கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆனால் பாலிட்டிக்கில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். Who amongst the following are members of the jury to select the recipient of காந்தி பீஸ் பிரைஸ்? காந்தி பீஸ் பிரைஸ்னு ஒன்று இருக்கு. அப்படி ஒன்று இருக்கான்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகே, அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கேயா மாட்டிருக்கும். இது எப்போ கொடுப்பாங்க தெரியுமா? ரிப்பப்ளிக் டே அப்போ தான் கொடுப்பாங்க. ஐ மீன் 22nd காந்தியோட நினைவு தினமா? ஐ திங்க் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி இல்லையா? இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் டே வரும், அதை ஒட்டி தான் கொடுப்பாங்க. ஜனவரியில் அது யூஸ்வலாக அந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க, காந்தி பீஸ் ப்ரைஸு. இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் தான் கேட்டிருக்காங்க, 2025. பட் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ப்ரிகர்சர் ஒன்று இருக்குது. இந்த கொஸ்டின் ஏன் கேட்கக்கூடாதுன்னு நான் ஒரு விஷயம் சொன்னால், இந்திரா பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இது எப்போனா ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருக்கலாம், இல்லை 6 இயர்ஸ். ஆனால் இருக்குது. லாஸ்ட் பிவைக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இந்திரா பீஸ் ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பீஸ் ப்ரைஸ் தான் என்னது, காந்தி பீஸ் ப்ரைஸ். இது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா, நெல்சன் மண்டேலா கொடுத்துருக்காங்க. முக்கியமான இந்தியாவில் இருக்க முக்கியமான பர்சனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எலிஜிபிள் பர்சன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஹூ ஃபாலோஸ் த பாத் ஆஃப் நான் வயலன்ஸ், who does something extraordinary to this country or to the world, அந்த மாதிரி பர்சன்ஸ் கொடுக்கும். இதில் யாரெல்லாம் இருப்பாங்க இந்த ஜூரியில் யாரெல்லாம் இருப்பாங்க, இந்த பேனல் கம்போஷன், அதாவது யாரை செலக்ட் பண்ண போகிறோன்ற ஜூரியில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது அந்த கொஸ்டின். இதில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லோக்சபா. சூப்பர் இல்லையா? 4மே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இது எப்படி கெஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷன்: பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா. 4 ஆப்ஷன்ஸ். 4மே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பட் யோசிச்சு பாருங்க, பீஸ் ப்ரைஸ் யார் இருக்கலாம், யார் இருக்க முடியாது, யாருக்கு அதிகமாக பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கெஸ் பண்ணுங்க. சரி, இந்த கொஸ்டின் தெரிஞ்சு அட்டன் பண்ணலாம், தெரியலன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ பட் யூ கேன் ட்ரை, ஏன்னா இது நம்மளோட கிரவுண்ட், இங்கே நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? வாட்ஸ் யுவர் ஆன்சர்? ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. ஓகே, இனி வேற உங்களுக்கு 1, 2, 3 சார். 1, 2, 3 பி ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே, ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த லோக்சபா. மொத்தம் 5 மெம்பர்ஸ் இந்த பேனலில். இந்த பேனலோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். ஓகே, 1 மெம்பர். செகண்ட் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் எல்ஓபி, ப்ளஸ் 2 மெம்பர்ஸ் ஹூ ஹேவ் சம் நாலேஜ் ஆர் ரிலவன்ஸ் டு திஸ் ஃபீல்டு. ஒரு ப்ளஸ் 2 மெம்பர்ஸு. ஓகே, இவங்க எல்லாருமே இதில் வந்துடும். ஒன்று கண்டிப்பாக பிரசிடென்ட் கிடையாது, இந்த இதில் பிரசிடென்ட் கிடையாது. ஓகே, ஸோ பிரசிடென்ட்க்கு அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கப்போ பிரசிடென்ட்க்கு அந்த பவர்ஸ் வராது. ஸோ அவ்வளோ பெரிய பர்சனாக பிரைம் மினிஸ்டர் இருக்க பேனலில் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வி ஹேவ் ஆப்ஷன் ஏ அண்ட் சி. என்னவா இருக்கும் இப்போ? வாட்? ஏ. நம்ம இந்த கொஸ்டின் பீஸ் ப்ரைஸ் பார்க்குறப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது வராது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஈஸியாக சொல்லலாம்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா ஒரே பேனலில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் 2 பேரும் இருக்க மாட்டாங்க. யூஸ்வலாக பிரைம் மினிஸ்டர் இஸ் எலெக்டட் பை த பீப்புள், ஸோ ஹி ஹஸ் மோர் பவர்ஸ். ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது பிரைம் மினிஸ்டர். அதனால் பிரசிடென்ட்டோட ரோல் அங்கே ரொம்ப கம்மி. அப்போது பிரசிடென்ட் பண்ண மாட்டார் கண்டிப்பாக. ஸோ மற்றபடி இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன். இவங்க 3 பேருமே கன்ஃபார்ம் வருவாங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தட் இஸ் 2, 3 and 4. இது இல்லாமல் பேனலில் 2 எமினன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, டோட்டல் 5 மெம்பர்ஸ். த பேனல் இஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்து காந்தி பீஸ் ப்ரைஸ். உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, யூ ஹேவ் டு கோ அண்ட் செக் இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த காந்தி பீஸ் ப்ரைஸோட அவார்டிஸ்லாம் யார், இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? With reference to India, consider the following. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். Interstate Council, National Security Council, Zonal Council. So, how many of the above were established as per the provisions of Constitution of India? 3 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. 3 இம்பார்ட்டண்ட் கவுன்சில்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ். இதெல்லாம் இந்த 3 எதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் கீழே வருது, விச் வாஸ் ஃபார்ம்டு எக்ஸாக்ட்லி பை கான்ஸ்டியூஷன். என்ன ஆன்சர்?
ஓகே, இன்டர்ஸ்டேட் கவுன்சில். வேறு எனி அதர் கெஸஸ்? ஒன்லி டூ, தட் இஸ் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்கிறீங்களா? ஓகே, 2 ஆப்ஷன்ஸ், ஒன்லி 2னா 2 ஆப்ஷன்ஸ். அது என்னவா இருக்கும்? ஜோனல். இந்த ரெண்டும் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஹீ இஸ் கரெக்ட். நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஓகே, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்னால் தெரியும் இல்லையா? வி ஹேவ் அஜித் தோவல் அஸ் இஸ் ஹெட். அப்படி பார்க்குறப்போ கான்ஸ்டியூஷனுக்கும் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் எங்கேயாவது லிங்க் இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஸோ இட் வாஸ் பை அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அதுக்கு தனியாக லாஸ் எதுவும் கான்ஸ்டியூஷனும் கிடையாது, லாவும் கிடையாது, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ அதனால் என்எஸ்சி வந்து கான்ஸ்டியூஷன் கீழே வரல. தேர்ட் வந்து ஜோனல் கவுன்சில் பார்க்கலாம். ஜோனல் கவுன்சில் கான்ஸ்டியூஷன் கீழே வருதா? லட்சுமிகாந்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? வருது இல்லையா? அப்படியே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் கீழே கிடையாது. இட் கம்ஸ் அண்டர் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகே, அப்போ அதுவும் கிடையாது. ஆன்சரு நீங்கள் சொன்னதான், குழம்பெல்லாம் கூடாது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் தான். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மட்டும்தான் இட் இஸ் டைரக்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ சின்ன கன்ஃபியூஷன் தான் நம்மளை மிஸ்டேக் பண்ண வச்சிடும். பட் மேக் ஷுர் ஜோனல் கவுன்சில் வருமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஜோனல் கவுன்சில் வந்து ரொம்ப ஒரு டெம்பரரியான கவுன்சில் தான். சும்மா அப்பப்போ மீட் பண்ணுவாங்க. ஆனால் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படி கிடையாது. வருஷம் கண்டிப்பாாக மீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கப்போ இட் இஸ் ஃபார்ம்டு பை கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் one only. Okay, yeah, one only. Fine. Next question போலாமா? இது எல்லாமே 2025 questions. Okay, so again we'll discuss one more question. Fine. So with reference to Indian polity, consider the following statements. An ordinance can amend any central act. Okay, an ordinance can amend any central act. Second, an ordinance can abridge a fundamental right. Third, என்னன்னு பார்ப்போம். An ordinance can come into effect from a back date. இப்போ கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? Which 3 statements are correct? An ordinance can amend any central act. ஓகே, 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ஆக்ட் அமெண்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அப்ரிட்ஜ் பண்ண முடியும். அப்ரிட்ஜ்னா இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன? இங்கே மாட்டீங்க. அப்ரிட்ஜ்னா என்ன? அபார்கேட்டிங், எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, இந்த மாதிரி சின்ன கீவேர்ட்ஸ்லாம் வரும். இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய டைம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாதனால நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்ரிட்ஜ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். தேர்ட், அதே மாதிரி ஆர்டினன்ஸ் கேன் கம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் எ பேக் டேட். 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் கொஸ்டின் தான். என்னவா இருக்கும் ஆன்சர்? 1 and 3 சார். 2 எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, வெரி குட். 2 எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு. எக்ஸ்ட்ரீமை விட நம்ம பாலிட்டி படிக்கிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வச்சு பண்ண முடியுமா? அப்படி பண்ணியிருந்தா என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க? எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சு விளையாண்டுருப்பாங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் பண்ணணும்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 வந்து பார்த்த உடனே இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் 3 தேர்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் கரெக்டு? யூஸ்வலாக ஆர்டினன்ஸ்ன்றதே ஒரு லா தான். ஸோ லெஜிஸ்லேச்சர் இல்லாதப்போ ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறோம். அது அப்போ இட் ஹாஸ் சேம் எஃபெக்ட் ஆஸ் அன் ஆக்ட். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சென்ட்ரல் ஆக்டை அமெண்ட் பண்ண முடியும். தேர்டு, பேக் டேட்லேருந்து வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. பேக் டேட்லேருந்து வர முடியுமா? பண்ணலாம். தைரியமாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ சேம் தான். ஒரு லாக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே எஃபெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. ஆப்ஷன் சி 1 and 3. ஓகே, ஃபைன். திருப்பி ஒரு பக்கம் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு பக்கம் நம்ம வந்து சிலபஸில் இருக்க ஏரியாஸில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணு பார்க்கலாம். வில் கம் பேக் டு கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். இந்த மீன் டைம் வில் கோ பேக் டு த சிலபஸ். டெஸ்ட் சிலபஸ் போகலாம். டெஸ்ட் 1 சிலபஸில் நம்ம இருக்க சில ஏரியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ். ஓகே, ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸு இதில் 2 டைப் ஆஃப் லாஸ் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இருக்க லாஸு, இன்னொன்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்த டைமில் இந்த லாஸ். அதாவது ரஃப்லி ஃப்ரம் 1773 to 1853 இந்த லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லாஸ். 1858 இருந்து 1935 47 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகே, இது வரைக்கும் இருக்க ஆக்ட் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் இந்தியன் லாஸ். ஸோ அது மொத்தமாக சேர்த்து நம்ம ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரஃப்லி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய கேட்டிருக்காங்க. வருஷம் 2 questions, 1 question, 3 question. ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவை நல்லா நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா ஹை பாசிபிலிட்டி தட் யூ வில் சால்வ் தட் கொஸ்டின். பட் ஆனால் அந்த கொஸ்டின்ஸை ரொம்ப டைரெக்டாக கேட்கறது இல்லை. நியூஆன்சஸ்லாம் கேட்குறாங்க. உள்ள சின்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ரஃப்லி பார்த்தீங்கன்னா 1773 ஆக்ட்லேருந்து நீங்கள் பார்க்கணும். 1773, அதுக்கப்புறம் பிட்ஸ் ஆக்ட் 1784, அதுக்கப்புறம் 1813 ஆக்ட், 18
1833 ஆக்ட், தென் 1853 ஆக்ட். ஓகே, ஸோ ரஃபாக இந்த ஆக்டில் நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் நடக்கும். இந்த கம்பெனி ஆக்ட், அதாவது 1773 அண்ட் 1784 வந்து ரெகுலேஷன் ஆக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1833 உங்களுக்கு சார்ட்டர் ஆக்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. 1833, 1853, இதுக்கு நடுவில் 1813 ஆக்ட் ஒன்று இருக்கு. இந்த டீ ட்ரேடு, மொனோபலி ட்ரேடு, இதை பற்றிலாம் சொல்கிற ஆக்ட் இருக்குது. அதை பற்றி நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதில் 1833 ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்தவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி 1853 they introduce open competition for civil services. ஒரு விஷயம் தான், நிறைய இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1858 the கிரவுன் ரூல் வந்துடும். கிரவுன் ரூலுக்கு அதே வச்சு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 1858 ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒருத்தர் வருவார். அதே மாதிரி புதுசாக அனெக்ஸ் பண்ண மாட்டோன்ற ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, தென் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் ஆஃப் 1861. ஓகே, 1861 and then you have 1892 அப்புறம் 1909. ஸோ 1861, 1892 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆக்ட். நிறைய மெம்பர்ஸை வந்து அதிகமாக ஆக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வர இம்பார்ட்டன்ட் ஆக்ட் மார்லி மின்டோ ஆக்ட் 1909. அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன், கம்யூனல் டிவைட் கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ மின்டோ இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் டிவைட். ஓகே, ஸோ என்ன பண்ணுவார், ஸ்பெஷலாக வந்து முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம் இது எல்லாமே நிறைய இருக்கு. 1909 பார்த்தீங்கன்னா சத்யேந்திர சின்ஹா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் இஸ் 1919 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? எஸ், ஃபர்ஸ்ட் டயர்கி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட் ஒரு அட்டானமஸாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, தே ஆர் இன்ட்ரடியூசிங் ஸ்டேட் லிஸ்ட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். இதில் என்ன ஒரு சிக்கல்னா, அதுக்குள்ளே ஒரு 2 லிஸ்ட் இருக்கும். ரிசர்வ்ட் லிஸ்ட்டு, டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட். ரிசர்வ் லிஸ்ட் யாரை யூஸ் பண்ணுவாங்க? கவர்னர். ஓகே, டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் த சிட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் வந்து இது பண்ணிட்டு இருப்பார். ஓகே, அலாங் வித் திஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தட் இஸ் ப்ராப்ளி த டிரான்ஸ்ஃபர்ட். இது பார்த்தீங்கன்னா is administered, the transferred were to be the transferred subjects were to be administered by the governor with the aid of ministers responsible to the council. Reserved subjects on the other hand were to be administered by the governor and his executive council. Okay, without being responsible. Okay, so அதாவது elected head வந்து transfer பார்த்துட்டு இருப்பார், reserved வந்து கவர்னருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால நிறைய ஃப்ரிக்ஷன் வரும். அதனால அடுத்த ஆக்ட் 1935 ஆக்டில் இதை ஸ்கிராப் பண்ணி ஒரு புது லிஸ்ட் கொண்டு வருவாங்க. 1935 என்ன ஸ்பெஷாலிட்டி? ஃபெடரேஷன் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஃபெடரேஷன்ற கான்செப்ட் அங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அப்புறம் வேற என்ன லிஸ்ட் இருக்கும்? ஃபெடரேஷன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லிஸ்ட்டு, 3 லிஸ்ட் வரும். யூனியன் லிஸ்ட் தான் ஃபெடரல் லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஃபெடரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட். இது இல்லாமல் இதில் வராத விஷயங்களை வந்து டைரெக்டாகவே வந்து வைஸ்ராய்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி 1919 பார்த்தீங்கன்னா பைகேமரலிசம் சென்ட்ரல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 1935 ஸ்டேட்ஸில் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய புது விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. 1919, 1935 நிறைய டைம் கேட்டுட்டாங்க. ஆனால் கிளாரிட்டியாக இருக்கும். 1919 என்ன, ஸ்டேட் அட்டானமி ஃபர்ஸ்ட் டைம் வருது. 1935 ஃபெடரேஷன் வருது. 1935 அதே மாதிரி அபாலிஷன் ஆஃப் டயர்கி, 1919 டயர்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், அதில் மவுண்ட் பேட்டனோட ரோல் என்ன, இந்தியாவுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1935 ஆக்டை நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாஸ் இஸ் அ மஸ்ட். பக்காவாக ரிவர்ஸ் பண்ணிக்கணும். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் மிஸ்டேக்கே பண்ணாமல் போடணும். ஓகே, செகண்ட், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு? இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதுலேயும் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப ஃபேக்சுவலாக கேட்குறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நவம்பர் 1946 அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எல்லா டைமும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாக ஒர்க் பண்ணாது. ஒரு சிட்டிங்கில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாக ஒர்க் பண்ணும், இன்னொரு டைம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கும். இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாக ஒர்க் பண்ணுறப்ப யார் ஹெட்டாக இருப்பா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்கப்போ யார் ஹெட்டாக இருப்பா? லெஜிஸ்லேஷனாக பார்லிமெண்ட்டாக இருக்கப்போ யார் ஹெட்டாக இருப்பா? 1946 அப்புறம் வைசராய்க்கு ரோலே கிடையாது. பிஎம்ஆ, ஸ்பீக்கரா? ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க. யார் அந்த ஸ்பீக்கர்? யார் ஹூ இஸ் தட் ஸ்பீக்கர்? எம்என் ராய் வந்து இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொன்னவர். ஓகே,
1935 இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாரு ஒரு கம்யூனிஸ்ட் அவர். ஸோ கான்ஸ்டன்ட் அசம்பிளி ரன் ஆகிட்டு இருக்கப்போ அதுக்கு ஹெட்டாக இருந்தவர் வந்து ராஜேந்திர பிரசாத். வெரஸ் லெஜிஸ்லேச்சராக ஒர்க் பண்ணுறப்போ பார்லிமெண்ட்டாக இருந்து இந்தியாவுக்கு தேவையான நார்மல் லாஸை கிரியேட் பண்ணுறப்போ மாவ்லங்கர் அப்படின்றவர் வந்து ஹெட்டாக இருந்தது. ஓகே, இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இதோட பேஸ் என்ன, எந்த ஆக்டுக்கு கீழே நம்ம இந்த கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம்? நாட் எக்ஸாக்ட்லி ஆக்டுன்னு சொல்ல வரல, எந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இதை பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நிறைய ஈவெண்ட்ஸ் வரும், அதில் நம்மளுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கும், நிறைய மேட்ச் ஆகாது, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்க்கு அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். வாட் இஸ் தட் ஈவெண்ட், வாட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட்? கேபினெட் மிஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ கேபினெட் மிஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கான்ஸ்டியூஷனை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பெர்மிஷனே கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் வந்து எஸ்டுவல் பாகிஸ்தான் வராதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் அண்ட் காங்கிரஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. இதில் கம்போசிஷன் தெரிஞ்சுக்கணும், எப்படி எலெக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லி. ஓகே, இதில் யாரெல்லாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ராவின்சஸ்லேருந்து வந்திருப்பாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க, எல்லா டைப் ஆஃப் செக்ஷன்ஸும் வந்திருப்பாங்க. ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், எஸ்சி, எஸ்டி, விமென்ஸ், சீக்ஸ், எல்லா செக்ஷன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாரையுமே ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பாடியாக இருந்திருக்கும். ஓகே, எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க, யாரெல்லாம் இதில் இல்லை, 2 முக்கியமான பர்சன்ஸ் இதில் இருக்க மாட்டாங்க. யார் அந்த 2 முக்கியமான பர்சன்ஸ்? ஒன்று காந்தி, இன்னொன்று ஜின்னா. இவங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஃபேக்ட். அப்புறம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதை யார் கொண்டு வந்தாங்க? ஓகே, நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பார். அதில் என்னென்ன, அது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் நம்ம ப்ரியாம்பலுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிக்கிறப்போ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமிட்டிஸ் இருந்தது. ஓகே, டிராஃப்டிங் கமிட்டி, பவர்ஸ் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இதுக்கெல்லாம் யார் ஹெட்டு? ஸ்டேரிங் கமிட்டி. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ட்ரைபல் அட்வைசரி கமிட்டி யார்? இதுக்கெல்லாம் யார் ஹெட்டு? ஸோ இதெல்லாம் சர்டன் பாயிண்ட்ஸ். ஸோ அனதர் கொஸ்டின், எப்போ கான்ஸ்டியூஷன் வந்து ஃபோர்ஸுக்கு வந்தது? சிம்பிள், 19, அதாவது 26th. எக்ஸாக்ட்லி அந்த டேட் தானா கேம் இன்டு ஃபோர்ஸ்? என்னைக்கு கான்ஸ்டியூஷன்? நாட் எக்ஸாக்ட்லி, தட் இஸ் கமன்ஸ்மெண்ட் டேட். நீங்கள் சொல்கிறது வந்து எக்ஸாக்ட்லி கமன்ஸ்மெண்ட் டேட் வந்து என்னன்னா Jan 26, 1950. Constitution came to force on 26th November 1949. அந்த டேட்லேயே வந்துடும். அந்த டேட்லேயே வந்து எலெக்ஷன்ஸு, சிட்டிசன்ஷிப்பு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துடும். நம்ம ஏன் இந்த டேட்டில் வச்சோம் அப்படின்னா, பூர்ண ஸ்வராஜ்னு நம்ம ஒரு டே வச்சுருப்போம். அன்றைக்கி தான் நம்மளோட வந்து ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடணும்னு அப்படின்னு இருக்கோம். அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காகவும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும் 26th November 1950 வந்து நம்ம ஒரு ரிப்பப்ளிக் டேவாக ஒரு டே எடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கமன்ஸ்மெண்ட் டே. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்சுவலான விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து யூபிஎஸ்சி கோயிங் டுவர்ட்ஸ் ஃபேக்சுவல் கான்செப்டை தாண்டி ஃபேக்சுவலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த ஏரியாஸில் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுருக்கணும். என்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் 1949 வந்தது, 1950 என்ன வந்தது. ஓகே, டிராஃப்டிங் கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஓகே, என்னென்ன கமிட்டிஸ் இருந்தது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டில் யாரெல்லாம் என்னென்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாங்க. அம்பேத்கருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ, பட்டேலுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ, அதே மாதிரி அப்துல் கலாம் ஆசாத்க்கு என்ன போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி நேருவுக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோ இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ஃபேக்சுவல் ஏரியாஸ். ஓகே, ஃபைன். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள்லேருந்து கொஷின்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் பற்றி சொல்லுங்கள். என்னென்னலாம் இருக்குது ப்ரியாம்பிளில்? நேற்று ரிப்பப்ளிக் டே, கண்டிப்பாக எல்லாரும் நியூஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? ப்ரியாம்பிள் இருக்க கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள். ஒரு ஆர்டராக சொல்லுங்கள். சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த ஆர்டரில் சொன்னால் மறக்காமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 5 வேர்ட்ஸுக்கும் ப்ராப்பர் மீனிங் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்ட்ஸ்லேயும் நம்ம என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஓகே, இந்த 5 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 5 கீவேர்ட்ஸ்க்கும் எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்ன, எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராங்க நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே, அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சாவரின்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். அதான் கரெக்ட் தான். சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். எல்லா பவர்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. யாரும் நம்மளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. டொனால்டு ட்ரம்ப்போ இல்லை புட்டினோ யாருமே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி தானே இருக்கும். நம்ம மேலே எவ்வளோ டேக்ஸ் போட்டாலும் நம்ம ரிட்டாலியேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரம்ப் சொல்லிட்டான்னு நம்ம எல்லாத்தையும் உடனே ரஷ்யா கிட்ட இந்த ஆயில் ஸ்டாப் பண்ணலையே. we have our own decision making powers. நம்ம யாரையும் நம்பி இல்லை, நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ணல. அதான் சாவரின், ஃபுல் ஃப்ரீடம், அதான் சாவரினிட்டி. நெக்ஸ்ட் சோஷியலிஸ்ட் என்ன?
அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட். பட் அதில் என்ன முக்கியமான ப்ரொவிஷனாக இருக்கும், இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். எதெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையோ, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. 1992 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் லிபரலைசேஷன், எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் நம்ம டைல்யூட் ஆயிடுச்சு இந்த கான்செப்ட் ஆஃப் சோஷியலிசம். நம்ம ரஷ்யாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். 91 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாமே வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மீனிங் கிடையாது. பட் அது நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக இருக்கப்போ வி ஹேட் திஸ் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் சோஷியலிசம். அதே மாதிரி முக்கியமான பப்ளிக் என்டர்பிரைசஸ் எல்லாமே, மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்தது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூஸ்னு கேள்விப்படுறீங்களா, மகாரத்னா, நவரத்னா, அது மாதிரி முன்னாடி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே இந்தியாக்கில் தான். ஈவன் அ வாட்ச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை கவர்மெண்ட், ரேடியோ இஸ் ப்ரொடியூஸ்ட் பை கவர்மெண்ட். ஓகே, ஹெச்எம்டி வாட்சஸ், ரேடியோஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் ஓவர் த டைம் இட் வாஸ் டைல்யூட்டட். தட்ஸ் வாட்ஸ் சோஷியலிஸ்ட். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ் இருக்கும், வேற என்னென்னலாம் இருக்குது அதில் ஒரு 2-3 மிக்சட், நம்ம இப்போ மிக்சட் எக்கானமியாக இருக்கும், அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர். ஓகே, அடுத்து செக்யூலர்னா என்ன? State does not have any one particular religion. We are not an Islamic country or Christian country. We are a secular country. We accept all religions. India பொறுத்த வரைக்கும் என்னன்னா, we go for positive secularism. That is, we accept every country, so every religion, and we favor every religion also. Every religion develop ஆகணுன்றதுக்காக கவர்மெண்ட்டே கூட நிறைய இடத்துல ஸ்பெண்ட் பண்றாங்க. அதான் பாசிட்டிவ் செகுலரிசம். ஐ திங்க் செகுலரிசம் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி இந்த செகுலர்ன்ற வேர்டு எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க? எக்ஸாக்ட்லி 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்ட் செகுலர் ரெண்டுமே வந்து அந்த டைம்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தென் டெமோக்ராட்டிக்னா என்ன? people are power to do certain things. நம்ம ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஏன்னா நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணி அவங்க வந்து அங்கே வந்து லெஜிஸ்லேஷன் சட்டம் ஏற்றுறாங்க, நம்ம டைரெக்டாக பண்ணல. பட் ஸ்டில் we are a democratic country. ஓகே, நம்ம எப்படி டெமோக்ராட்டிக் ரைட்ஸை இது பண்ணுறோம்? ஓட்டிங். எக்ஸாக்ட்லி, எலெக்ஷன் ப்ராசஸ், ஓட்டிங். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கு, பிளபிசைட், ரெஃபரண்டம், அந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட இல்லைனாலும் நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, தட் இஸ் டெமோக்ராட்டிக். ஃபைனலி ரிப்பப்ளிக்னா என்ன? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது, ஆனால் வந்து ஒரு மொனார்க் கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு மொனார்க் இருக்காங்க. ஓகே, இந்தியாவில் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல் த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்தியா ஆர் ஓப்பன் டு பப்ளிக். யாருனாலும் எப்போனாலும் போய் பார்க்கலாம். அதுவும் ஒரு விஷயம். அதாவது யாருமே இந்த கண்ட்ரியில் ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. எல்லாருமே வந்து எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுல சொல்லுவோம். அதனால எல்லா ஆஃபீஸும் நம்ம ஓப்பன் பண்றோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் சம் பாயிண்ட்ஸ். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரியாம்பிள் படிக்கிறப்போ பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு பார்ட்டா இல்லையா அப்படின்ற ஒரு டிபேட் வரும். படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ என்ன ஸ்டேட்டஸ் பிரியாம்பிளுக்கு? பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனா இல்லையா? ஏன் இல்லை, ஏன் இருக்கு? ஓகே, குட். சரி, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஒரு கேஸ் நடக்கும், பெருவாரி யூனியன் கேஸ். இந்த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க? இது வந்து ஒரு மாதிரியான வித்தியாசமான ஆம்பிகியஸ் டாக்குமெண்ட். என்ன சொல்ல வரானே புரியல. அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் அதை சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு கன்சைஸாகவும் ஃபேக்சுவலாகவும் எதுவுமே இல்லை. இதை வந்து இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால பெருபாரி யூனியன் கேஸில் பிரியாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் அகெயின் இன்னொரு கேஸ் வரும். அதான் என்னது? கேசவானந்த பாரதி கேஸ். வெரி ஃபேமஸ் கேசவானந்த பாரதி கேஸ் 1976. இதில் என்ன சொல்லுவாங்க? பிரியாம்பிள் இஸ் பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதை வந்து பிரிக்க முடியாது. அதில் இருக்கிறது எல்லாமே வந்து முக்கியமான விஷயம். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போகிறோம். இந்த கண்ட்ரி என்ன மாதிரி கண்ட்ரி, இங்கே என்ன ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது பிரியாம்பிளை வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னது வந்து கேசவானந்த பாரதி கேஸ். அதுக்கப்புறம் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்லையும் அதை ரீஅஃபர்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அண்ட் ஃபார் எவர் பிரியாம்பிள் வில் பி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதுக்கப்புறம் இதெல்லாம் பிரிக்க முடியாது. ஸோ இந்த கிளாரிட்டி இருக்கணும். என்னென்ன கேஸ் லாஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமும் வர ஏரியாஸ்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபைன். சார், நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ் தான் கம்பேர் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஆனால் ஆர்டிகல்ஸ் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகே, அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை, ஆஸ் ஆஃப் நோ பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான். ஸோ டிபெண்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி.
அதாவது எப்படின்னா அது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் டாக்குமெண்ட். ஓகே, ஒரு ஆஸ்பிரேஷனல் டாக்குமெண்ட்டு. அதுலேருந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. வாட் அபவுட் டிபிஎஸ்பி? டிபிஎஸ்பி எப்படி? டிபிஎஸ்பியில் இருக்கிறது ஃபுல்லாக ஆஸ்பிரேஷன் தான். அப்போ டிபிஎஸ்பியை வந்து நம்ம தேவையில்லைன்னு வெளில எடுத்து வச்சிட முடியுமா? முடியாது. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒரு டிபேட் போயிட்டு தான் இருக்குது. இன்னுமே அதை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஷ்டாக எடுத்துக்கல. பட் ஆனால் அதை பற்றி அங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தெர் இஸ் அ ஸ்டேட் லடாக்கா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பீகாரா. தெர் வாஸ் அ ஸ்டேட் இன் இந்தியா, தி அடாப்டட் யூசிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி உத்தரகாண்ட், எக்ஸாக்ட்லி உத்தரகாண்ட் லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸு அவங்க வந்து யூசிசியே எடுத்திருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது டிபிஎஸ்பியில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் தான். அதனால் அதை ஒதுக்க முடியாது. அது மாதிரி தான் பிரியாம்பலம். ஸோ இட்ஸ் தேர் அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு ப்ரியாம்பிள் ஒரு ஜஸ்ட்டு பார்த்துருக்கோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் ஒரு இதில் வந்துடும். ஆர்டிகல் 1, 2, 3 அண்ட் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இதெல்லாம் வந்துடும். ஆர்டிகல் 1 என்னது? ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? இட்ஸ் அ நேம், இந்தியாவோட நேமு. அதே மாதிரி டாக்ஸ் அபவுட் யூனியன் டெரிட்டரி அப்படின்ட்டுலாம் பேசுகிறோம். ஏன் யூனியன், ஏன் நாட், வை நாட் ஃபெடரேஷன்? ஓகே, ஸ்ட்ராங் சென்டர்ஸ், வீக் ஸ்டேட்ஸ். ஏன் அப்போது ஃபெடரேஷனே எடுத்துக்கூடாது? குவாசி ஃபெடரல் அப்படின்னா என்னன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஃபெடரேஷன்னா என்ன அர்த்தம்? ஃபெடரேஷன் அர்த்தம் ஸ்டேட்ஸ்க்கு ஈக்குவலாக பவர் இருக்கும். ஓகே, இப்போது யூஎஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு 50 ஸ்டேட்ஸ் சேர்ந்துருக்காங்க. யாருக்கு பிடிக்கலனாலும் அவங்க பிரிஞ்சு வெளில வந்துடலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி ஃப்ளாக் இருக்கும், நேஷனல் ஆந்தம் இருக்கும், தனி சிட்டிசன்ஷிப்பே இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான் ஸ்டேட்டாக பிரிச்சிருக்கோம். இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுற ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான் ஸ்டேட்டாக பிரித்து அதுக்கு சீஃப் மினிஸ்டர், கவர்னர் எல்லாம் வச்சுருக்காங்க. டெஃபினெட்லி சீஃப் மினிஸ்டர் குட் போஸ்ட், தெர் இஸ் நோ டவுட். பட் இட்ஸ் நாட் அ ஃபெடரேஷன். அப்போது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா இங்கே இருக்க எந்த ஸ்டேட்டுமே பிரிஞ்சு வெளில போக முடியாது. தமிழ்நாடு கேட்குற மாதிரி தனி தமிழ்நாடு வேணும்லாம் பிரிஞ்சுலாம் போக முடியாது. வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் யூனியன். ஸோ அதனால் பிரிஞ்சே போக முடியாது. ஸோ அதனால தான் அதை யூனியன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. யூனியன் ஹேஸ் மோர் பவர்ஸ் ஸோ தட் தே கேன் கண்ட்ரோல் த ஸ்டேட் கவர்மெண்ட். இதுவும் ஒரு கான்செப்ட். ஓகே, தட் ஆர்டிகல் 1 பேசுகிறோம். ஆர்டிகல் 2 என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்டிகல் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிட்டிசன்ஷிப், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்த்துட்ருக்கோம். யூனியன் அண்ட் டெரிட்டரி. ஆர்டிகல் 1 பார்த்தோம், த நேம் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் டெரிட்டரிஸ் எல்லாம். ஆர்டிகல் 2 என்ன சொல்கிறாங்க? ஆர்டிகல் 2 நோ நாட் எக்ஸாம், அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆர்டிகல் 2 என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் இன்கார்பரேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் இன்டு இந்தியா. புதுசாக ஒரு கண்ட்ரி கேப்சர் பண்ணுறீங்க. இப்போ கச்சத்தீவு மாதிரி நம்மளுக்கு ஒரு தீவு கிடச்சிருக்குன்னா அதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 2, இன்கார்பரேட்டட் நியூ ஸ்டேட் இன்டு இந்தியா. ஓகே, இப்போ ஆர்டிகல் 2 இப்படியே இருக்கட்டும். வில் கோ டு ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 என்னன்னு சொல்லணும்? கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்டு ஆர் மெர்ஜிங் ஸ்டேட்டு, ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேமு, பவுண்டரி, இது எல்லாமே பண்ணலாம். அப்போ ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம்? எக்ஸாக்ட்லி. இது வந்து டு ஆட் அ நியூ ஸ்டேட் ஃப்ரம் அவுட்சைட் இந்தியா. ஒரு புது டெரிட்டரி ஆட் பண்ணுறோம். பெருபார் யூனியன் அப்படின்ட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோம்? பங்களாதேஷ்லேருந்து எடுத்து ஒரு ஏரியாவை போட்டோம், லேண்ட் அக்ரிமெண்ட் அப்புறம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆர்டிகல் 2. ஆனால் ஏற்கனவே உள்ளே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ்னு ஒரு பெரிய ஸ்டேட் இருக்குது, அதை டிவைட் பண்ணி தெலுங்கானான்னு மாற்றணும், 2 புது ஸ்டேட் வந்துச்சு. இந்த மாதிரி ரீஆர்கனைசேஷன் கரெக்ஷன்ஸ்க்கு தான் ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 2 வந்து வெளியிலேருந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக, இது வந்து உள்ளேயே ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 3. ஓகே, ஸோ இது போக இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நோ அபவுட் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஸோ இந்த ஆக்ட் எப்போ வரும்? இந்த ஆக்ட் வரதுக்கான காரணம் என்ன? இந்த ஆக்ட் எப்போ வரும்? ஃபாஸ்ட் அண்ட் டு டெத்துக்கு அப்புறம் இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டருக்குள்ளே. பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸில் டிவைட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து சடன் கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. வெரி ஃபஸ்ட் என்னது? தார் கமிஷன். எக்ஸாக்ட்லி. தார் கமிஷன். ஒரு லைனாக சொல்லுவேன், ஜேவிபி. அதுக்கப்புறம் ஃபஸ்ல் அலி. ஓகே, இது தெரியணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தார் கமிஷன் பார்ப்பாங்க. பார்த்துட்டு லாங்குவேஜ்லாம் வேணாம்,
நம்ம வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, நம்ம யுனைடடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செகண்ட் அதே மாதிரி ஜேவிபி கம்யூனிட்டி வருவாங்க, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பி ஃபார் வல்லபாய் பட்டேல் அண்ட் ஒன் மோர் பர்சன், ஓகே, ஜேவிபி. ஸோ அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, லாங்குவேஜ்லாம் வந்து ஒரு ரீசன் கிடையாது ஸ்டேட்டை டிவைட் பண்ணுறதுக்கு. ஸ்டேட்டை வந்து சம்திங் லைக் தட் பட்டாபி நம்ம ஏதோ வரும், ஐ குடன்ட் ரீகலெக்ட் நவ், ஒரு ரீசனாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, பொட்டி ஸ்ரீராமன் ஒருத்தர் ஆந்திர பிரதேஷில் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத்து போயிட்டு ஹீ டைஸ். ஸோ அந்த ஆப்ஷனால இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து பிரிஞ்சு போகிறது மெட்ராஸ் அப்படின்ற ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சு வர ஸ்டேட் தான் வந்து என்னது, ஆந்திர பிரதேஷ். ஸோ 1956 வரும். ஓகே, அதே 1956 ஐ திங்க் ரஃப்லி இந்த மந்த் ஆஃப் அக்டோபரில் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அதை சமாளிக்க முடியாது, இதுக்கு ஒரு என் கார்டு கொண்டு வரணுன்ட்டு தே கிரியேட் திஸ் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இன் நவம்பர் 1950. அதுக்கப்புறம் ஒரு கமிஷன் வரதான் யார், ஃபசல் அலி கமிஷன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லாங்குவேஜ் ஒரு ஃபேக்டர் அப்படின்ற ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஒரு லாங்குவேஜ்க்காக ஸ்டேட் கிரியேட் பண்ணுறோம், பட் ஆனால் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட்னு கிரியேட் பண்ணால் இந்தியா வந்து இன்யூமரபிள் ஸ்டேட்ஸாக டிவைட் ஆயிரும். அதனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். பட் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ ஃபேக்டர்ன்றதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தட் இஸ் ஃபசல் அலி கமிஷன். ஓகே, இதில் ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே லாங்குவேஜில் 2 ஸ்டேட் ஃபார்ம் ஆயிரும். அதான் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ரஃப்லி இந்த இயர் ஆஃப் 2014 அந்த டைமில் டிவைட் ஆகும். இப்போ லாஸ்ட் இயரில் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து இந்த கமிஷன்ஸ் பார்ப்பாங்க, இந்த இயர் பார்ப்பாங்க, நம்ம பார்த்த ஆர்டிகல் 1, 2, 3 பார்ப்பாங்க. இப்போ என்ன புது சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து ரொம்ப ஃபேக்சுவலாக மேகாலயா எப்போ கிரியேட் பண்ணாங்க, அருணாச்சல் பிரதேஷ் எப்போ கிரியேட் பண்ணாங்க, சிக்கிம் எப்போ கிரியேட் பண்ணாங்கன்ட்டு ரொம்ப ஃபேக்சுவலாக பண்ணாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் கிடையாது. இப்போ வந்து இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். சிக்கிம் எப்போ கிரியேட் பண்ணிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் அசெஷன் நடந்தது, என்ன இயரில் பண்ணாங்க, வாட் இஸ் த ரீசன், இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃபைன், நம்ம ஃபியூ ஏரியாஸ் பார்த்தோம், லைக் டில் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ரஃப் பார்த்தோம். அது முன்னாடி கொஞ்சம் PYQs பார்த்தோம். அகைன் வில் கோ பேக் டு சம் PYQs அண்ட் தென் வில் கம் பேக் ஹியர். ஓகே, ஆர்டினன்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா, இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். ஓகே, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின். இட்ஸ் அ ஸ்கீம் தான் அது, பேசிக்லி இட்ஸ் அ ஸ்கீம், பட் நம்ம இந்த பாலிட்டிக் கூடயே அட்டாச் பண்ணிக்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். It's important for the upliftment of rural poor, as majority of the low producing indigenous animals are with small and marginal farmers and landless laborers. Okay, option 1. Option 2, it was initiated to promote indigenous cattle and buffalo rearing and conservation in scientific and holistic manner. So 2 statements கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட்? Which of the statements are correct? Which of the following statements are correct? ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பட்ஜெட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும். லாஸ்ட் இயர் கொஷின் கெஸ் பண்ணலாம், ரொம்ப டஃப் இல்லை. லெட்ஸ் சே ஒரு மீடியம் டஃப்னஸ் கொஷின். என்னவா இருக்கும் ஆன்சர்? போத் 1 and 2. ஓகே வேற both 1 and 2. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, upliftment of rural poor as majority of the low producing indigenous cattle are with small and marginal farmers and landless laborers. கரெக்ட் தான். See, indigenous cattle மோஸ்ட்லி ரொம்ப இன்டீரியரில் இருக்க ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் லேபர்ஸ் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இன்டீரியர்ஸ் கேட்டல்ஸ் வச்சு தான் உங்களுக்கு லேண்ட்லாம் ப்ளவ் பண்ண முடியும். எங்கே டிராக்டர்ஸ்லாம் இல்லையோ அந்த இடத்துல இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் ஈஸி டு மெயின்டைன். நீங்கள் ஒரு டைமும் வேக்சின், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்லாம் பண்ண தேவையில்லை. இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் இட்ஸ் ஃபைன். இதில் எதுவும் டவுட் பண்ணுற மாதிரி இல்லை. செகண்ட் ஆப்ஷன், it was initiated to promote indigenous cattle and buffalo rearing and conservation scientific and a holistic manner. True தான். கோகுல் மிஷன்ன்றது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் இண்டிஜினஸ் பிரீட்ஸ், அதே டைம் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, அதாவது ஜெனட்டிக்லி ஏதாவது இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஃபுட் கிராப்ஸில் வந்து பண்ணமோ அதே மாதிரி சம் ஜெனட்டிக் அடிஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஐடியா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் இண்டிஜினஸ் பிரீட்ஸ் அண்ட் ப்ரமோஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் தி ஸ்பீஷீஸ். இதுதான் மெயின் ஐடியா. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். போத் 1 and 2 இஸ் ரைட். ஓகே, அதே மாதிரி இது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த ஜல்லிக்கட்டு, கம்பாலா. ஸோ த கான்செப்ட் இஸ், இப்போ ஜல்லிக்கட்டுன்னு கேட்குறப்போ, இப்போ மெனி ஆஃப் த யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டுக்கு போகிறப்போ ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா ஜல்லிக்கட்டு பற்றி கேட்குறாங்க அடிக்கடி. ஸோ ஈவன் திஸ் பொங்கல் வி ஹேட் ஜல்லிக்கட்டு. வை ஜல்லிக்கட்டு இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், வை ஆர் ஸோ அட்டாச் டு ட்ரெடிஷன், மெனி அட்டாக் இன் அ வே தட் யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் ஹார்ம் டு திஸ் buffaloes or bull. ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் த ஐடியா இஸ் டு ப்ரிசர்வ் த இண்டிஜினஸ் ஸ்பீஷிஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் இல்லைன்னா இந்த மேல் புல்லுக்கான வேலையே கிடையாது. இப்போ மேல் புல்லுக்கான வேலையே இல்லையே, யாரும் வந்து வண்டி வச்சிருக்கல, யாரும் வந்து ப்ளவ் பண்ணல. அப்போ எதுக்கு தான் இது புல்?
ஒரு புல் இருந்தால் போதும் 1000 கவுஸுக்கு வந்து இன்செமினேஷன் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு நேட்டிவ் பிரிட்ஸ் வேணும். அந்த நேட்டிவ் பிரிட்ஸ் தான் வந்து லோக்கல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக வந்து வேக்சின்ஸு ஃபுட்லாம் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ தட் அப்ளைஸ் டு கம்பாலா ஆஸ் வெல். கம்பாலா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கர்நாடகாவில் புல் ரன்னிங் ஸ்போர்ட் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு ரீசன்ஸ். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இட்ஸ் அ குட் கொஸ்டின். சிம்பிள் தான், இது நம்ம ஏற்கனவே இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த கவர்னர் பற்றி பேசுகிறப்போ. ஓகே, the governor of with reference to Indian polity, consider the following questions. The governor of a state is not answerable to any court for the exercise and performance of the powers and duties of his or her office. Okay. Second statement, no criminal proceedings shall be instituted or continued against the governor during his or her tenure in office. Okay. Third statement, members of a legislature are not liable to any proceedings in any court respect of anything said within the house. சிம்பிளாக இருக்குது, பட் என்ன ஆன்சராக இருக்கும்? 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 1 and 2. ஓகே, 1 and 2. வேறு? ஓகே, ஆல் த அபவ். ஏன் ஆல் த அபவ்? Why not 1 and 2? State legislature privileges, parliament privileges மாதிரி. Legislature privileges இருக்குல்ல, you have all the right to speak. Okay, nobody can obstruct you and nobody can punish you that you have spoken this thing inside the parliament or state legislature. யாரும் உங்களை வந்து அப்படிலாம் லிமிட் பண்ண முடியாது. ஸோ அந்த பிரச்சனை இது இருக்குது. அதே மாதிரி கவர்னருக்கு யூ ஹேவ் திஸ் ப்ரிவிலேஜஸ் தட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்லாம் அவருக்கு இனிஷியேட் பண்ண முடியாது. எப்படி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அதே மாதிரி இம்யூனிட்டி, கிரிமினல் இந்த ப்ரொசீடிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இம்யூனிட்டி வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்குது. பிகாஸ் he is holding a highest office like President of India. அதான் விஷயம். The governor of a state is not answerable to any court or exercise of and performance of the powers and duties of his office. His office அதே மாதிரி within the house. இதெல்லாம் தான் keywords. அதுக்குள்ள தான். ஓகே, அது தாண்டினா யூ மே ஹாவ் சம் இஷ்யூஸ். கண்டிப்பாக இவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் பார்க்குறப்போ இது எல்லாமே கரெக்ட். ஆல் த 3 இருக்கு. ஆப்ஷன் டி, ஆல் த above 1, 2 and 3 is correct. Okay, we'll go to the next question. Fine. Okay, another current affairs question. So PM Surya Ghar Mufti Bijli Yojana. Okay. So again we have some options. It targets installation of 1 crore solar rooftop panels in the residential sector. Second, the Ministry of New and Renewable Energy aims to impart training on installation, operation, maintenance and repairs of solar rooftops at grassroots level. Third option, it aims to create more than 3 lakh of skilled manpower through fresh skilling and upskilling under scheme component of capacity building. Okay, so 3 options இருக்கு. என்னவா இருக்கும் ஆன்சர்? நிறைய நம்பர்ஸ் இருக்கீங்க. 1 crore கொடுத்துருக்காங்க, 3 lakh skilled workers இருக்கு. என்னவா இருக்கும் ஆன்சர்? See, whenever UPSC is asking numbers, you have to be little conscious. Okay, 1 and 2. வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? ஆல் த அபவ் தான் ஆன்சர். 1, 2, 3. இதில் ஃபேக்ட் தான் அது. 1 crore ரூஃப்டாப் இன்ஸ்டலேஷன் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. பிஜ்லி முஃப்ட்னா ஃப்ரீ, பிஜ்லினா எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இதனால தான் நம்மளுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் புரியும். எஸ், ஆமாம். ஒரு சில டைம் கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்போ ஓரளவுக்கு ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். 1 crore இஸ் ஃபைன். இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. எடுத்த உடனே ஒரு 50 crore அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, பட் 20 crore 30 crore முடியுமா? நம்மளோட பாப்புலேஷன் எவ்வளோ? ஓகே, அதில் எவ்வளோ பேருக்கு இது தேவைப்படும், எவ்வளோ பேரால் இன்ஸ்டால் பண்ண முடியும், அதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதே மாதிரி நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, இப்படி ஒரு ஸ்கீம் வருது, இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கில்ட் எம்ப்ளாயிஸ் வேணும். 3 lakh இஸ் கரெக்ட் தான். ஸோ ஆல் த 3 ஆர் கரெக்ட். ஓகே, ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம சோஷியல் செக்டார்லேயும் எடுத்துக்கலாம், பாலிட்டிக்குள்ளேயும் எடுத்துக்கலாம். பட் ரிலேட்டட் தான் அது. ஏன்னா இது ஒரு ஸ்கீமாக வந்து வரதுனால நம்ம பாலிட்டிக்குள்ளேயும் கொண்டு வரலாம். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In India, state governments have no power for making rules for grant of concessions in respect of extraction of minor minerals, even though such minerals are located in their territories. Okay, அவங்களுக்கு பவர் கிடையாது. Second, in India, the central government has the power to notify minor minerals under the relevant law. So இதான் 2 statements are there. Okay, வேற என்ன கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஏன் 1 is not correct? பவர் இருக்கு இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ மைனர் மினரல்ஸ்ன்னு பார்க்குறப்போ
இதை நோட்டிஃபை பண்ணுறதுக்கு யார்கிட்ட பவர் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பட் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கிராண்ட்ஸ் ஆஃப் கன்செஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்குலாம் யார்கிட்ட பவர் இருக்குது? ஸ்டேட் தான். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே ஸ்டேட். அவங்கள்ட்ட நீங்கள் போய் அவங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜஸே இல்லைன்னா அது அக்செப்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராக்டரியாக இருக்குது, பார்க்குறப்ப இது பண்ணிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் த பவர் டு நோட்டிஃபை மைனர் மினரல்ஸ். கரெக்ட் தான். அதில் கூட நிறைய கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா மைனர் மினரல்ஸ் ட்ரைபலுக்குலாம் வந்து பவர் இருக்குது, ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் நோட்டிஃபை பண்ணுறது வந்து எது மைனர் மினரல்ன்ற அந்த இதை நோட்டிஃபை பண்ணுற பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆப்ஷன் 1 இஸ் இன்கரெக்ட், ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, ஃபைன். ஸோ அதே மாதிரி இப்போது லாஸ்ட் கொஷின் பார்க்குறப்போ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ பேக் டு ஒன் மோர் கொஷின். வாட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன், DMF. ஓகே, இதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில். இப்படின்னா என்ன, அதோட ரோல் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. என்னவா இருக்கும் DMFக்கு என்ன ரோல் தெரியுமா சார்? இந்த கோல் மினரல் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் இப்போ அவங்க ஃபீல்டு வந்து காலி பண்ணுறாங்கன்னா அந்த பீப்புளுக்கு வந்து வெல்ஃபேர் பண்ணுறதுக்காக ஃபவுண்டேஷன். சார் இப்போ மினரல் வந்து ஆப்ஷன் விடுறாங்கன்னா அதுலேருந்து வர ப்ராஃபிட் வந்து எக்ஸாக்ட்லி. சரி, யூஸ்வலாக இந்த கோல் மைனிங்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது லைம் ஸ்டோன் மைனிங்காக இருக்கும், யூஸ்வலாக தீஸ் பீப்புள் ஆர் அஃபெக்டட். நிறைய ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை வாட் எவர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தே ஹேவ் லைவ்லிஹுட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்களுக்காக ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சி டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். இட் வாஸ் ஆல் சம் 6-7 years பேக். ஸோ இது ரிலேட்டட் கொஷின் தான். ஓகே, ஸோ இது படிக்கிறப்போ நீங்கள் எதுவும் சேர்த்து படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். நீங்கள் UPSC டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் UPSCன்னு போட்டால் வந்துடும் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்துடும். ஓகே 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 ஃபைன், செக் பண்ணி பாருங்கள். அதுதான் ஸோ ரிலேட்டட் கான்செப்ட். ஓகே ஓகே, ஒன் மோர் கொஸ்டின் ஒன் மோர் பார்த்துட்டு நம்ம திருப்பி வில் கோ பேக் டு த சிலபஸ். ஓகே, ஸோ அகெயின் இஃப் எனி கொஸ்டின் arises as whether a member of House of the People has become a subject to disqualification under 10th schedule, the president decision is in accordance with the opinion of the Council of Ministers shall be final. Okay, second, there is no mention of the word political party in the Constitution of India. Okay, ரெண்டு ஆப்ஷன்ஸ் சார், just tell me the answer. 2 only. Okay, வேற any other answers? Neither 1 or 2. ஏன் வந்து neither 1 or 2? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து EC-யோட ரெக்கமெண்டேஷன் தான் சார் ஃபாலோ பண்ணனும். யாரோட ரெக்கமெண்டேஷன்? EC எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 10th ஷெட்யூலுக்கு. ஓகே, அவங்க சொல்லுவாங்க சார் பிரசிடென்ட் அட்வைஸ் பண்றப்ப. ஓகே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். ஓகே, ஸோ 10th ஷெட்யூல்னு பார்க்குறப்போ என்ன வரும் அதில்? டிஸ்குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டிஃபெக்ஷன். ஓகே, அப்படி பார்க்குறப்போ இந்த டிஃபெக்ஷன் கேசஸை டிசைட் பண்ணுற அந்த இது பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஈதர் இட் இஸ் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். ஓகே, இப்போ இருக்கட்டும், இப்போதைக்கு இது போதும். அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? அப்புறம் எப்படி டிஃபெக்ஷன் பண்ண முடியும்? பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒன்று இருந்தால் தான் டிஃபெக்ஷனே பண்ண முடியும். அதனால் இட் இஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆன்சர் இஸ் தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் த வேர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டினா கிடையாது. இட் இஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தான் டிஃபெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் neither 1 or 2. இப்போ என்னன்னு அந்த இது ECIயோட ரெக்கமெண்டேஷன் எதுக்கு வரணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா, இதில் என்ன கான்செப்ட் ஸ்பெசிஃபிக்காக 10th ஷெட்யூல் வச்சு கேட்டிருக்காங்க. 10th ஷெட்யூல்னா டிஃபெக்ஷன் வரப்போ ஸ்பீக்கர் சேர்மன். இப்போ எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் எதுக்கு வரணும் சொல்லுவாங்க? அதான் 1 or 2 கீழே எதுக்கெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம்? அன்டிஸ்க்ளோஸ்ட் 1 or 2 கீழே பிரசிடென்ட்டுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது. அப்போ பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார்னா ஹி கன்சல்ட்ஸ் வித் எலெக்ஷன் கமிஷன், ஹி டேக்ஸ் த ரெக்கமெண்ட். எப்பப்பெல்லாம் என்னென்ன விஷயத்துக்குலாம் பண்ணுவார்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஓகே, அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட், கடன் கொடுக்க முடியாமல் இது பண்ணு, அன்சவுண்டு மைண்டு, ஓகே. அதே மாதிரி 4th ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் RPA, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்டோரல் எக்ஸ்பென்சஸை மென்ஷன் பண்ணாமல் அந்த இதை கொடுக்காம செலக்ட் ஆகிறது, அந்த மாதிரி டைம்லாம் பிரசிடென்ட் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஆர் அட்வைஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். இதான் இது ரெண்டுத்துக்கும் இதான் மெயின் வித்தியாசம். இது படிக்கிறப்போ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா யூ வில் பி ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ அகெயின் திஸ் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த கொஸ்டின் போனாட்டம் கொடுத்துருப்பவங்கலாம் கண்டிப்பாக மறந்துக்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்
பல வருஷமாக இப்போது ரீசெண்டாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனாக இருக்கிறது வந்து இடி. ஓகே, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபியூகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018, இன்டர்னல் செக்யூரிட்டி டிவிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். செகண்ட், டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், அகைன் வெரி ஃபேமஸ் ஏஜென்சி, என்ஃபோர்சஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த customs. Okay, third, Directorate of Systems, Directorate General of Systems and Data Management. இப்படி ஒரு விஷயம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். But okay, carrying out big data analytics to assist tax officers for better policy and nabbing tax evaders, Department of Revenue, Ministry of Finance. 3 organizations இருக்கு. 2 எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். Third one is very new, but still we can find the answer. என்னவா இருக்கும்? Only 2 னா 2 options கரெக்ட்னா இருக்கும். 2 and 3 கரெக்ட்னா இருக்கும். 2 and 3 கரெக்ட்னு சொல்றீங்களா? ஐடியா இருக்கலாம்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம். ஓகே, பட் வில் சி த ஆன்சர். த ஆன்சர் இஸ் 2 and 3 தான். 1 தப்பு. 1 ஏன் தப்புனா ஹோம் மினிஸ்ட்ரி கிடையாது. ஹோம் மினிஸ்ட்ரிக்கில் என்னென்ன வரும்? ஐவி வரும், ரா வரும், இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஆனால் வந்து திஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கம்ஸ் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ. ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட், ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், obviously finance IRS officers இருக்க டீம், they are doing very good the revenue intelligence, catching, nabbing எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. Third வந்து it's something very new, Directorate General of Systems and Data Management. ஸோ இதுக்கு நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தா carrying out big data analytics. ஸோ data management ஸோ they are doing big data analytics. முடிஞ்சுதா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்மளை பயன்படுத்துறதுக்காக கொடுத்துருக்குது எல்லாம். ஓகே, நம்மளை கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஆனால் விஷயம் வந்து ஈஸி. டேட்டா மேனேஜ்மெண்ட், பிக் டேட்டா அனாலிசிஸ், வி கேன் கோ. ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் 50-50 கொஸ்டின் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் இஃப் யூ டேக் இட் வில் ரிவார்ட் யூ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இஸ் கரெக்ட். கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் சம்டைம்ஸ் ஒரு பை யூ ஹேவ் டு டேக் அ சான்ஸ். அப்படி பார்க்குறப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ பி ஒன்லி 2 only இஸ் ஆன்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, வில் சி ஒன் மோர். பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஓகே, ஸோ அகெயின் ஃபாலோயிங் பேர்ஸ் provision in the Constitution of India stated under separation of judiciary from executive in the public services of the state, DPSP. Next one, the valuing and preserving the rich heritage of our composite culture, fundamental duties. Third one, the prohibition of employment of children below the age of 14 years, fundamental rights. இதில் எதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறான். All 3 sure? Sure. Any other answers? என்ன ஆர்டிக்கல் வருது? ஃபர்ஸ்ட்டுக்கு 50. So article 50 படி, as per article 50, it says separation of judiciary from the executive, DPSP. Correct. Statement 1. Statement 2, valuing and preserving the rich heritage of our composite culture, 51A F. Correct. Fundamental duty. அப்போ எது வந்து DPSPல வரும்? Protecting environment, இதெல்லாம் வந்து இதில் வரும் டிபிஎஸ்சி. பட் ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் தான். பட் இங்கே ஹெரிட்டேஜ்ன்ற கான்செப்ட், இந்த வேல்யூங் ப்ரிசர்விங் ஹெரிட்டேஜ், கம்போசிட் கல்ச்சர், இதெல்லாம் வந்து டியூட்டியில் வருது. ஓகே, அதே மாதிரி ப்ரொடெக்டிங் விமன், அதெல்லாம் ரெஸ்பெக்டிங் விமன், இதெல்லாமே டியூட்டியில் வந்துடும். ஓகே, தேர்ட் ஒன், ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 years வந்து ஆர்டிகல் 24. ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் ஆஸ் வெல் அஸ் பெகார், ரெண்டுமே இதில் தான் வந்துடும். ஓகே, ஸோ ஆல் த 3 ஆர் கரெக்ட். ஃபைன். Right. So these are some questions. இன்னும் ஒன்று பார்க்கலாமா? பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே, இது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்கோம், பட் இருந்தாலும் வில் டிஸ்கஸ். லாஸ்ட் இயர் கொஸ்டின். ஸோ இது பார்க்குறப்ப என்னன்னா, சில ஏரியாஸ் திருப்பி வந்துட்டு தான் இருக்குது. இது 2025 கொஸ்டின். சில ஏரியாஸ் திரும்ப வந்துட்டு தான் இருக்குது. சில ஏரியாஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்குறாங்க, சிலது கரண்ட் அஃபேர்ஸாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின், ஆன் த டிசல்யூஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள், த ஸ்பீக்கர் ஷெல் நாட் வெக்கேட் த ஆஃபீஸ், அப்படி தானே? இம்மீடியட்லி பிஃபோர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த ஹவுஸ் of the people after the dissolution. Statement 1, according to the provisions of the Constitution of India, member of the House of the People on being elected as Speaker shall resign from the political party immediately. Third, the Speaker of the House of the People may be removed from his or her office by a resolution of the House of People passed by majority of the members of the House, provided that is no resolution shall be moved. At least 14 days of notice has been given. That is the thing. 3 option. இதில் எது கரெக்ட், எது தப்பு? சிம்பிள், ஈஸி. 2 தப்பா? ஓகே, 1 and 3 கரெக்டா? கன்ஃபார்மா? சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆன் த டிசல்யூஷன் ஆஃப் த ஹவுஸ் த ஸ்பீக்கர் ஷல் நாட் வெக்கேட் த ஆஃபீஸ். அவர் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங்க்கு முன்னாடி தான் வந்து, ஃபர்ஸ்ட் சிட்டிங் அப்போ தான் வந்து ரிசைன் பண்ணி வெளில போவார். அது வரைக்கும் அவர் ஆக்டிங் ஸ்பீக்கராக தான் இருப்பார். அடுத்த அசம்பிளி வர வரைக்கும் ஹில் பி இன்சைட் த ஆஃபீஸ் ஒன்லி. கரெக்ட். ஓகே, so what about statement 2? It's not about the Constitution of India. பார்த்தீங்கன்னா இப்போ யார் ஸ்பீக்கராக இருக்காங்க?
ஓம் பிர்லாவாக இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு விமன் லேடி இருந்தாங்க. இவங்க யாருமே வந்து அவங்க பார்ட்டிலேருந்துலாம் ரிசைன் பண்ணல. தேர் ஸ்டில் அண்டர் பிஜேபி, பட் தே ஒர்க் அஸ் அன் இம்பார்ஷியல் பர்சன். தே ஹியர் போத் த வெர்ஷன்ஸ். ஓகே, ரூலிங் பார்ட்டிலேருந்தும் கன்சர்ன்ஸ் கேட்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டிலேருந்தும் அவங்க கன்சர்ன்ஸ் கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுற பர்சனாக தான் இருக்கும். பட் வேறஸ் இன் யூகே நீங்கள் வந்து ஸ்பீக்கர் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. அது அங்கே கன்வென்ஷன். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இதனால இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு, த ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் மே பி ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் ஆர் ஹர் ஆஃபீஸ் பை ரெசல்யூஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் பாஸ் பை மெஜாரிட்டி ப்ரொவைடட் 14 days நோட்டீஸ். கரெக்டா? கரெக்ட். ஸ்பீக்கர் கேன் பி ரிமூவ், பட் 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகே, ஆப்ஷன் சி. ஃபைன். ஓகே, அகெயின் திஸ் இஸ் an interesting question about panchayats. Panchayats at the intermediate level exist in all states. Okay, first option. Next one, to be eligible to be a member of panchayat at intermediate level, person should be at the age of 30 years. Third option, the chief minister of a state constitutes a commission to review the financial position of panchayats at the intermediate level to make recommendation regarding the distribution of net proceeds or taxes leveled by the state between the states and panchayats at the intermediate level. So இது intermediate levelன்றத ஒன்னத்தை வச்சு 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக intermediate லெவலை பற்றி அதிகமாக நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் லோவர் லெவல் தெரியும். லோவர் லெவலில் யார் இருப்பாங்க? பஞ்சாயத்து, கிராம் பஞ்சாயத்து, வார்டு மெம்பர், அவருக்கு மேலே இருக்க பஞ்சாயத்து ஆஃபீஸரு, பஞ்சாயத்து சமிதி, இதெல்லாம் வந்துடும். இன்டர்மீடியட் லெவலில் என்ன இருக்கும்? பஞ்சாயத்து சமிதி வரும் இன்டர்மீடியட் லெவலில். அதுக்கு மேலே ஜில்லா பரிஷத் வரும். ஓகே, ஸோ என்னவா இருக்கும் இதுக்கு ஆன்சர்? 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்ன்றீங்களா? ஓகே, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட்? 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்புன்னு சொல்றீங்களா? 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணுமே. ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பஞ்சாயத்ஸ் அட் த இன்டர்மீடியட் லெவல் எக்ஸிஸ்ட் இன் ஆல் ஸ்டேட்ஸ். கரெக்டா? இதில் ஆல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே ட்ராப் தான். பட் ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. 2 million கீழே பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் அங்கே இன்டர்மீடியட் லெவல் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டேட்ஸ் லைக் மிசோரம், சிக்கிம், இங்கெல்லாம் வந்து இன்டர்மீடியட் லெவல் கிடையாது. அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட் வந்து அவங்கவுங்களோட பாப்புலேஷன் கன்வீனியன்ஸ் படி தே ஹாவ் மல்டிபிள் லெவல்ஸ், இதர் 2 or 3. பட் ஒரு கன்வென்ஷனாக 2 million கீழே இருந்தால், அதாவது 20 lakh கீழே இருந்தால் இருக்காது யூஸ்வலி. ஸோ first statement is wrong. Okay, so to be eligible to be a member of panchayat, a person should attain age of 31 years. So என்ன இதில் என்ன மிஸ்டேக்? 21 years தான். பை டிஃபால்ட்டாகவே பஞ்சாயத்துக்கு என்ன 21 years. So again statement 2 is wrong. Third statement, chief minister constitutes a state financial position of the panchayat. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணார். ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு? கவர்னர். தட்ஸ் த ஆன்சர். ஸோ இட்ஸ் நாட் சீஃப் மினிஸ்டர், இட் இஸ் கவர்னர். வெரி குட். ஸோ ஆல் த 3 statements ஆர் ராங். யூஸ்வலாக இந்த மாதிரி 3 statements ராங் வந்து ரொம்ப ரேரு, பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, யூஸ்வலாக அப்படி 3மே கொடுக்க மாட்டாங்க, பட் தெர் ஆர் சான்சஸ். ஃபைன். ஓகே, எஸ், இது நம்ம இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ண கொஸ்டின். The Constitution of India explicitly mentions, என்ன மென்ஷன் பண்றாங்க? That in certain spheres that the governor of a state acts in his or own discretion. Second, the president of India can of his or own reserve a bill passed by a state legislature on his or consideration without being forwarded by the governor of the state concerned. 2 statement இருக்கு. ஓகே, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ், பக்க கரண்ட் அஃபேர்ஸ். இன்னுமே இது இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ என்னவா இருக்கும் ஆன்சர்? போத் 1 and 2. விச் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? 2 only கரெக்ட்னு சொல்றீங்களா? நீங்கள் போத் 1 and 2. உங்கள்கிட்ட எனி அதர் ஆன்சர்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The Constitution explicitly mentions that in certain spheres the governor of a state acts in his or own discretion. கரெக்டா தப்பா? He has discretionary powers. ஒரு அங்க அசம்பிளி இருக்குன்னா யார் சீஃப் மினிஸ்டரா வரணும்னு டிசைட் பண்ண போறது கவர்னர் தான். ஓகே, அதே மாதிரி ஒரு பில்லை ரிசர்வ் பண்றதுக்கும் அவருக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு. ஒரு பில்லை பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்றதுக்கு he has discretion. So first statement is correct. Second statement, the president of India can his or own on his or her own reserve a bill passed by a state legislature for his or her consideration without being forwarded by the governor of the state. இதுக்கு என்னவா இருக்கும்? இல்ல, கவர்னர் ரிசர்வ் பண்ணாதான் அவர் எடுத்துப்பாங்க. வெரி ஸ்பெஷல் கேஸ்ல பண்ணுவாங்க சில இடத்துல எமர்ஜென்சி டைம்ல. பட் யூஸ்வலி கன்வென்ஷன் எப்படின்னா, கவர்னர் ரிசர்வ்ஸ் a bill and then president acts on it. Okay, that is the ongoing formality, but there are certain exceptions. But in general business பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கவர்னர் ரிசர்வ் பண்ணுவார், then he acts on it. He can keep it indefinitely also.
இப்போ அதெல்லாம் இப்போ திருப்பி ஒரு லா பாஸ் பண்ணி இது பண்ணாங்க, இப்போ திருப்பி அதை வந்து திருப்பி ரிவோக் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். கரெக்ட் தானே? தே கேவ் எ லிமிட் டு பிரசிடென்ட். மெனி ஃபெல்ட் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் த்ரெட்டன்ட். அப்புறம் இப்போ திருப்பி சுப்ரீம் கோர்ட் பேனல் என்ன சொல்லியிருக்காங்க, பிரசிடென்ட் நீங்கள் அப்படிலாம் வந்து என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, யூ ஹேவ் டு கிவ் டைம், ஹீ வில் ரிவைவ் ரிவ்யூ த ஃபைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் ஆஸ் பர் த பிஸ்னஸ் கன்வென்ஷன் த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஸோ த ஆன்சர் இஸ் 1 only. ஆனால் இதுக்கு ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கப்போ, ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கிறப்போ யூ கேன் டூ எனி திங். பட் இன் நார்மல் பிஸ்னஸ் ஹவர்ஸ் it's as per this convention. Okay, but anyway you check from your side also. நானும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். Okay, fine. So we'll go back to this syllabus. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ டெஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வரைக்கும் பார்த்தோம். சிட்டிசன்ஷிப்பில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் பேசிக் ஆக்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. ஓகே, 1955 ஆக்ட். அதில் ஒருத்தருக்கு எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் அ பர்சன் கேன் கெட் சிட்டிசன்ஷிப் பை வேஸ் ஆஃப் பர்த், டிசென்ட், நேச்சுரலைசேஷன், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னென்ன வேஸ் எல்லாம் யூ கேன் ரிமூவ் ஹிஸ் சிட்டிசன்ஷிப். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ். இதில் நிறைய ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்டதில்லை சிட்டிசன்ஷிப்பில், வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ், பட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதில் இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேஷன்ஸ் அப்படின்னா, என்ன அப்டேஷன்ஸ் கேட்டேன், என்ன வந்திருக்கு இப்போ CAA. வாட் அபவுட் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா? இப்போ என்ன கார்டா இருக்கு அவங்களுக்கு? OCI கார்டு தானே இருக்கு. இதுக்கு முன்னாடி பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் ஒரு கார்டு 2 இருந்தது. இதை 2த்தையும் மர்ஜ் பண்ணி OCIன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இதுனா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், பெரிய கண்டிஷன்ஸ்லாம் இருக்காது, நிறைய ஃபேவர்ஸ்லாம் இருக்கு. அதனால OCI கார்டுனா என்ன, அவங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிரவத்திய பாரதிய திவாஸ் அப்படின்னா என்ன? ஓகே, இது ரொம்ப PBD, ரிட்டர்ன் ஆஃப் மகாத்மா காந்தி, அதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன தீம் இருக்குது, வருஷம் நடக்கும். 22nd 9th அன்னைக்கு தான் அவர் வந்திருப்பாரு, செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் 2 years once. பட் என்ன நடக்குது, ஆமாம், என்னென்ன தீம்ஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் அதில் சம் ஏரியாஸ், சிட்டிசன்ஷிப் ஆக்ட், OCI, POO கார்டு. அதே மாதிரி இப்போது CAA வந்தது. CAAல வந்து இப்போது யூ ஹாவ் திஸ் லிஸ்ட். என்ன லிஸ்ட் அது பேர்? சிட்டிசன்ஷிப் லிஸ்ட் அப்படின்னு. இது CAA வந்து ஆல் ஓவர் கண்ட்ரி இல்லைனாலும் பர்டிகுலர் ரீஜன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி லைக் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்காலில் அது ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய மல்டிபிள் திங்ஸ் இருக்குது அந்த ஆக்ட்குள்ளே. ஸோ அதெல்லாம் ஒரு குவிக் ரிவிஷன் பார்க்குறது நல்லது. ஓகே, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்டேஷன்ஸ், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஆப்வியஸ்லி ஆர்டிகிள் 14 to 32 தெரிஞ்சிருக்கணும். எல்லா ரைட்ஸுமே தெரிஞ்சுக்கணும். இதில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். எதுலேருந்து கேட்பானே சொல்ல முடியாது. ஆர்டிகல் 19 கேட்கலாம், 20 கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 12, 13 கேட்பாங்க. வாட் இஸ் வாட், ஆர்டிகல் 13 என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 13 தான் வந்து உங்களுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 13 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஏன் பிரீச் பண்ணக்கூடாதுன்றதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் எ ஸ்டேட், ஆர்டிகல் 12 சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிகல் 32, அதே மாதிரி அதுக்கப்புறமும் இருக்க ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ் ஃபார் ஆர்ம்டு பர்சன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தெர் ஆர் சம் ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ். எப்பெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பிரீச் பண்ணி வெளில போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ், அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வெரி ஃபேக்சுவல். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, வை இட் இஸ் பெர்மனன்ட், வை இட் இஸ் நாட் பெர்மனன்ட், இந்த மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கம்பேரிட்டிவ் ஸ்டடி, யூ கேன் கம்பேர் இட் வித் US, யூ கேன் கம்பேர் இட் வித் UK. அண்ட் இதில் வந்து அதே மாதிரி சிட்டிசன்ஸ்னால் யார், அதே மாதிரி நான் சிட்டிசன்ஸ்னால் யார், நான் சிட்டிசன்ஸ்க்கும் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஆர்டிகல் 14 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? எல்லாருக்கும் அப்ளிகபிள். ஆர்டிகல் 16 வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, வாட் அபவுட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், எல்லாருக்கும் அப்ளிகபிள். ஸோ இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சின்ன விஷயம்தான். அதே மாதிரி என்ன மாதிரி டைமில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியும், ஓகே, சஸ்பெண்ட் பண்ண முடியும், எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ண முடியாது, எதை பண்ண முடியாது, 2021 எக்ஸலன்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஸ்மால் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டு இருக்குது. அதே மாதிரி சேம் ஆப்வியஸ்லி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அதில் ட்ரை டு மக் அப் த ஆர்டிகல்ஸ். ஓகே, ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 36
50 வரைக்கும் 51 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. ஸோ 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஆர்டிக்கல் பை ஆர்டிக்கல் நீங்கள் நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு என்ன கமிட்டி வந்திருக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு, ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள். ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு டிபிஎஸ்பிக்கும் இன்னும் எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கும், இன்னும் எதெல்லாம் வந்து ஆஸ்பிரேஷனாகவே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். யூ கேன் யூஸ் திஸ் இன் மெயின்ஸ் ஆல்சோ. டிபிஎஸ்பினா ரொம்ப ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணலாம் மெயின்ஸ் ஆன்சர்ஸில். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். யூஎஸ் அண்ட் தென் யூகே, இந்தியா, இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம பேசிக்காக கம்பேர் பண்ணுறது. பேசிக் பார்லிமெண்ட் சிஸ்டமில் என்ன இருக்குது, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்குது. இம்பீச்மெண்ட் அங்கே எவ்வளோ பவர்ஃபுல், அங்கே பிரசிடென்ட்டை எப்படி இம்பீச் பண்ண முடியும், இங்கே பிரசிடென்ட்டை இம்பீச் பண்ண முடியுமா? ஓகே, பார்லிமெண்டோட ரோல் என்ன? ஓகே, அதே மாதிரி ஜுடிஷியரியோட ரோல் என்ன? எங்கே ஜுடிஷியரி பவர்ஃபுல், இங்கேயா அங்கே பவர்ஃபுல், ஆனால் இங்கேயும் பவர்ஃபுல், பட் இங்கே விட அவங்க பவர்ஃபுல். கம்ப்ளீட்டாக பயங்கர வாட்டர் டைட்டாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க அங்கே. ஓகே, ஸோ அதே மாதிரி ரூல் ஆஃப் லா. ஓகே, எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம இதில் ரூல் ஆஃப் லாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ப்ரொவிஷன்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகும், 3rd ப்ரொவிஷன் நம்ம எடுத்துக்க மாட்டோம், அங்கே 3rd ப்ரொவிஷன் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். பார்லிமெண்ட்ரி வெர்சஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, தென் யூனிட்ரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருப்போம். இது வந்து நிறைய இடத்துல வரும், யூனிட்ரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. நம்ம எங்கெங்கெல்லாம் யூனிட்ரியாக ஒர்க் பண்ணுறோம், எங்கெல்லாம் ஃபெடரேஷனாக இருக்கும். ஓகே, நாட் அ ட்ரூ ஃபெடரேஷன், பட் ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதை பேசிக்காக அது ஓவரால் சாப்டரில் வருது. ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் தான். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டருக்குன்னு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட்டுக்குன்னு என்ன பவர்ஸ் இருக்குது, ரெண்டு பேரும் எங்கே காமன் கிரவுண்டில் எங்கே மர்ஜ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவரை சேஞ்ச் பண்ணுறப்போ என்னென்ன மாதிரியான ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது, ராஜமன்னார் கமிட்டியில் ஆரம்பித்து கேல்கர், தென் வி ஹாவ் திஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு இருக்குது கமிட்டி. கேல்கர், ராஜமன்னார் கமிட்டி, தென் சர்க்காரியா கமிஷன், வி ஹாவ் ஒன் மோர் கமிஷன், புன்சி கமிஷன். இந்த 3 கமிஷன் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில். அதில் தான் நம்மளுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு என்ன ஆர்டிக்கல், என்னென்ன சர்வீசஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்குது, ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ரொவிஷன்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் யூ ஹாவ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பிரசிடென்ட்லேருந்தும் மல்டிபிள் டைம்ஸ் கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் பார்த்தோன்னா எப்படி நான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பிரசிடென்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. போன வருஷம் வைஸ் பிரசிடென்ட் வச்சு கேட்டிருந்தாங்களா, லாஸ்ட் இயர் கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் சம்வேர் வைஸ் பிரசிடென்ட் கூட கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு நியூ வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. ஸோ அவங்களோட எலக்டோரல் காலேஜ் என்ன, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல் பவர் இருக்குது, ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா இந்தியாவில்? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சேர்மனாக இருக்காரு. ஓகே, அதே மாதிரி பிரசிடென்ட் இல்லாத டைமில் அவர் வந்து ஆக்ட் பண்ணுவார். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, வைஸ் பிரசிடென்ட் டக்குன்னு அந்த ஆஃபீஸில் இல்லாமல் போயிட்டான்னா இமீடியட்டாக எலெக்ஷன் வச்சு எலெக்ட் பண்ணோம். ஸோ அங்கே பேக்கப் கிடையாது வைஸ் பிரசிடென்ட்க்கு, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இப்போ பிரசிடென்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 6 months டைம் கொடுப்பாங்க, அந்த இது வந்து வைஸ் பிரசிடென்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி பிரசிடென்ட் பார்க்குறப்போ பிரசிடென்ட்ஸோட பவர் ரொம்ப அதிகம். எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், மிலிட்டரி பவர், இந்த மாதிரி எல்லா பவர்ஸும் இருக்குது. வாட் யூ கால் தட், இந்த பார்டனிங் பவர். ஸோ பிரசிடென்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். ஓகே, ஸோ ஆர்டிகல்ஸ் ஞாபகம் இருக்கணும். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரில் எப்படி 1, 2, 3 கீழே என்னென்னலாம் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஸ் எ எக்ஸிக்யூட்டிவாக என்னென்ன அவருக்கு பவர்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க இல்லையா அந்த கொஸ்டின்ஸ்லாம். ஒரு இந்த இன் இஸ் நேம் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் சைன், ஆல் த இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டிஸ் ஆர் மேட் இன் இஸ் நேம். ஓகே, ஸோ அதே மாதிரி அவருக்கு என்ன லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கணும். அதே மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸில் அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், நம்ம எப்படி கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குமோ அது மாதிரி பிரசிடென்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கா, என்ன மாதிரி முன்னாடி இருந்தது, இப்போ அது இல்லை. ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்க்குலாம் அவர் எடுக்கிறதுக்கான ஒரு ரோல் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து ரிட்டர்ன் கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படி பார்க்குறப்போ டிஸ்கிரிஷனரி பவர் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா கவர்னருக்கு தான் அதிகமாக இருக்குது. பிரசிடென்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ
அப்படியே பிரசிடென்ட்டை படிச்சுட்டு யூ கேன் ஜம்ப் டைரக்ட்லி டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் ஆர்டிகல்ஸ், டைம் பீரியடு, எத்தனை மந்த்து, எத்தனை வீக்ஸ், எத்தனை டைம் வந்து திருப்பி அந்த நம்ம கண்டினியூ பண்ணலாம். 3 types ஆஃப் எமர்ஜென்சி: நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, தட் இஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல், அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. That is 352, 356, 360. ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் அப்ரூவல் எப்படி, ரெவகேஷன் எப்படி, ஓகே, அப்ரூவல் பண்ணுறதுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸ், அதே மாதிரி கண்டினியூ பண்ணோம்னா என்ன கிரவுண்ட்ஸ் வேணும், எத்தனை பேர் அப்ரூவல் பண்ணணும், எவ்வளோ மந்த்து. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே, அதாவது யூ ஷுட் நாட் டூ எனி மிஸ்டேக்ஸ். எக்ஸாக்ட்லி ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கீழே இவருக்கு ரெக்வஸ்ட் வரப்போ இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணோம், அவர் என்னென்ன விஷயத்தெல்லாம் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கேட்கலாம், எதெல்லாம் பைண்டிங் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆமாம். ஸோ இதுவும் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்தது. ஓகே, ஸோ இது எல்லாமே இட்ஸ் ஆல் பேக்ட் ஆஸ் அ கோர். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வரப்போ சொன்னதான், ஒரு எமர்ஜென்சிக்கும் யார் அப்ரூவ் பண்ணுறாங்க, அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன, நேஷனல் எமர்ஜென்சிக்கு என்ன கிரவுண்டு. ஓகே, கிரவுண்டு ரொம்ப முக்கியம். ஆர்ம்டு ரெபலியனுக்கும் இன்டர்னல் ரெபலியனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்டர்னல் ரெபலியனுக்கு எமர்ஜென்சி கொண்டு வர முடியாது. ஆர்ம்டு ரெபலியன் தான் இருந்தது, இப்போ இல்லை. ஓகே, அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தோம், அப்ரூவல் எப்படி, கண்டினியூஷன் எப்படி, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சேலரிலாம் ரெடியூஸ் பண்ண முடியாதா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அண்ட் தென் அகெயின் நீங்கள் பிரசிடென்ட் ரூல் கிட்ட வரப்போ யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் பிரசிடென்ட் ரூல். ஓகே, பிரசிடென்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே நேஷனல் எமர்ஜென்சி படிச்சிருப்போம். ஆனால் பிரசிடென்ட் ரூலில் நிறைய சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ பிரசிடென்ட் ரூலில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் என்னென்ன சேஞ்ச் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடக்கும். ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்தோடனே டேரெக்டாக அந்த ஸ்டேட் அசம்பிளியை கலைச்சிட முடியுமா? ஸோ டைரெக்டாக கலைக்கணுன்ற அவசியம் கிடையாது. தே ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அவங்க ரன் பண்ணலாம், அதே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வச்சும் ரன் பண்ணலாம். இல்லை அதை மொத்தமாக கலைச்சிட்டு பிரசிடென்ட் அண்ட் இஸ் டீம் மே ரன் த ஷோ. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் ரூல் வந்ததுக்கப்புறம் என்னென்ன இம்பேக்ட் இருக்கும், ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி அங்கே என்னென்ன அப்ரூவல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் ரூல் கண்டினியூ பண்ணணும்னா என்ன கிரவுண்ட் இருக்கணும், கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் இருக்கணும், இல்லைனா எலெக்ஷன் நடத்த முடியாததுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் பிரசிடென்ட் ரூல்ல கண்டிப்பாக. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி குவைட் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் வித் ஆர்டிகல்ஸ் 3. அதே மாதிரி 356க்கும் 365க்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 356 அண்ட் 365? டைரக்ஷன் படி இல்லாமல் இருந்தது. ஸோ we are going to implement 356. நாங்கள் சொல்றபடி அவங்க கேட்கல, அதானே இப்போ யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் told that தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் நாட் ரன்னிங் as per the provisions, as per the directions of central government, so we have to implement 356. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் தென் ஸோ இதெல்லாம் சம் பாயிண்ட்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் பாருங்க. இந்த வருஷம் we have a new vice president, 18th vice president. ஸோ அவரோட பவர்ஸ், எலெக்ஷன், ரிமூவல் is an easy process, but you should know. Okay, finally constitutional bodies and current. Okay, constitutional bodies என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல UPSC கூட இல்ல, என்னென்ன constitutional body இருக்குன்னு கேட்கறேன் நான். What are the important constitutional bodies? Election commission, very good. Okay, you start with UPSC and state public service commission. Yes, then finance commission, then இல்லை, நான் அது வேற மாதிரி எடுத்து போகலாம். இது கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் முக்கியமான பாடிஸ். இட் இஸ் அண்டர் கான்ஸ்டியூஷன் பாடி தான், கரெக்ட் தான். பட் இது ஸ்பெசிஃபிக்கான கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் இது சொல்லியிருக்கு. வேற என்ன வரும்? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வருமா? ஸ்டாட்யூட்டரி பாடியா? வேற என்ன வரும்? எலெக்ஷன் கமிஷன், UPSC, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன். வேற என்ன கமிஷன் இருக்கு? GST கவுன்சில். வேற? So we have GST Council. Okay, 6th one, most important, Comptroller and Auditor General of India, CAG, Office of CAG. Then you have National Commission for Scheduled Caste, National Commission for Scheduled Tribe, then Linguistic Minorities Commission. Okay, so இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்குள்ளே வரும். ஸோ ஒன்றுத்துக்கும் ஆர்கனைசேஷன் எப்படி, அப்பாயின்மெண்ட் எப்படி, ரிமூவல் எப்படி, என்னென்ன பவர்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் சம்மனிங் பவர்ஸ் இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஆர்டிகல்ஸு,
மேஜர் பவர்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனோட பற்றி பார்க்குறப்போ ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஹவு மச் ஸ்டேட் அண்ட் சென்டர் ஷுட் டிவைட். அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. அர்லியர் இட் வாஸ் 33%, 35%, 36. இப்போ எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க? 42, அரௌண்ட் 42. இதெல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, நியூ ஃபினான்ஸ் கமிஷனர் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து சென்டரும் ஸ்டேட்டும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் நேஷனல் லெவலில் நடக்கிறப்போ எலெக்ஷன் கமிஷன் வச்சு அவங்களோட பவர்ஸ், லிமிடேஷன்ஸ், அவங்களோட ரோல், எலெக்ஷன் கமிஷனரோட ஸ்பெஷல் பவர்ஸ், இதெல்லாத்தையும் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. எஸ் எலெக்ஷன் கமிட்டி. சிஏஜிக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் என்னென்ன, எதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ்க்கு என்ன பவர் இருக்குது, எஸ்டிஸ்க்கு என்ன பவர் இருக்குது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் தீஸ் ஆர் ஆல் சம் இம்பார்ட்டன்ட் பாடிஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இதுதான் ஆல்மோஸ்ட். தென் சம் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். வில் பிக் சம் ஃபியூ கொஷின்ஸ் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். சப்ஜெக்டோட க்ளோஸாக ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் எல்லாம் வந்து இது கூட இது பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், சிலபஸ் ஓரளவுக்கு ஒரு மைல்டு அனாலிசிஸ் பார்த்துருக்கோம், எந்தெந்த ஏரியாஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதான் இன்னைக்கு இந்த செஷனோட இது பிட் ஆஃப் பிவைக்யூ அனாலிசிஸ். தென் சிலபஸ், ப்ரஷிங் அப் ஆஃப் சிலபஸில் என்னென்ன ஏரியாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், எங்கே நம்ம அதிகமாக படிக்கணும், இது முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இது ஓவரால் ஒரு ஓரியன்டேஷன் தான். ஸோ ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி, ஒரு டெஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் வில் அகைன் ரிவ்யூ. ஸோ நான் அப்படி கொண்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த நம்ம கொடுத்துருக்க லிமிடெட் சிலபஸ் தான், பட் என்ன படிக்கிறீங்களோ அதை நல்லா தெளிவாக படிங்க. ஓகே, ப்ராப்பராக படிங்க. டேக் த ஹெல்ப் ஆஃப் பிவைக்யூஸ். ஸோ டெஸ்ட் எழுதுங்க, தென் வில் அகைன் மீட் ஃபார் டிஸ்கஷன். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.